அனைவருக்கும் வணக்கம். த ஆர்கிடெக்சர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்யறிவின் கட்டமைப்பு வலையமைப்பு தொடரில் இணைந்திருப்பதற்கு நன்றி. ஆம், இது எங்களது 4வது அமர்வு. முதல் 3 அமர்வுகளில் நாங்கள் செயற்கை நுண்ணறிவின் வரலாறு, மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க்ஸ் என்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரிவுகள் அல்லது கூறுகளை நாங்கள் பார்த்தோம். அதன் பின்னர் போன அமர்வில் தமிழரசன் அவர்கள் ஓரளவு எங்களுக்கு இந்த பின்புலத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்களை ரிக்ரெஷனிலிருந்து y=mx+v-லிருந்து ரிக்ரெஷன் மட்டும் எங்களை கூட்டிச் சென்று நியூரல் நெட்வொர்க்கில் அறிமுகப்படுத்தி இருந்தார். இந்த இந்த வாரம் நாங்கள் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் NLP என்று சொல்லக்கூடிய இயற்கை மொழி செயலாக்கம் அல்லது இயல் மொழி செயலாக்கம் தின் பல விடயங்களை பார்க்க உள்ளோம். பாருங்கள் தமிழ். நன்றி நட்டீனா. அனைவருக்கும் வணக்கம். நான் என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். என்னோட ஸ்லைட்ஸ் தெரியுது எனக்கு. தெரியுது. நன்றி. ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வழக்கமாக என்ன நடந்ததுன்னா, லாஸ்ட் 3 அமர்வில் வந்து பார்த்தீங்கன்னா, எது வரைக்கும் முடிக்கணும்னு நினைக்கிறேனோ அதை என்னால் முழுமையாக கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனால இந்த வாட்டி வந்து நான் முன்னாடியே வந்து எவ்வளோ தூரம் இதை வந்து நிறுத்த போகிறேன்றதை சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 3ல் இருக்கக்கூடிய ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட லாங்குவேஜ் மாடலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து முடிச்சிடுவேன். எம்பெடிங்ஸ் வரைக்கும் நம்ம இந்த அமர்வில் பார்த்துருவோம். அடுத்த லாங்குவேஜ் மாடல்ஸ் பார்த்துட்டு நம்ம LLMக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை அடுத்த 2 அமர்வுகளில் நம்ம பார்த்துடலாம். இதுதான் ஐடியா. சரி, இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் NLP. இப்போ நான் பேச போகிறது எதுவுமே உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்காது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய LLMs வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் செய்யுது. உங்களுக்கு வந்து அது எந்த விதமான ஆச்சரியத்தை வர வைக்கும்லாம் நான் எதிர்பார்க்கல. ஆனால் இதோட பிரச்சனைகளை நம்ம ஏன் பின்னோக்கி இருந்த பிரச்சனைகளையும் இன்னும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஏன் நம்ம நோக்கி போவோம்னா, இப்போ தமிழ் மாதிரியான மொழிகளுக்கு இருக்கக்கூடிய விசிபிலிட்டி வந்து ரொம்ப குறைவு. டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் ரொம்ப குறைவு, டேட்டா ரொம்ப குறைவு, அதுக்கான டோக்கனைசர் கிடையாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு மொழிக்கும் அதை எப்படி வந்து அடிப்படையாக நம்ம வந்து மாற்றி அமைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த நம்ம வந்து ஒரு புதிருக்குள்ளே போக போகிறோம். அதாவது இந்த மொழியின் புதிர்னே சொல்லுவாங்க. அது ஏன் வந்து நான் புதிர்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய சிரியோ இல்லை வந்து அலெக்ஸாவோ இல்லை ஜெமினி எதுவாக வேணா இருக்கட்டுமே, அதுக்கிட்ட எப்பயாவது நீங்கள் பேசும்போது அது நேர்மறையான நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு அது நேர்மறையாக வேற ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை கற்பனை செஞ்சு பாருங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடும் மழையில் வந்து வெளியே இருந்து வந்து ஃபுல்லாக நனைஞ்சி உங்கள் உடம்பு முழுக்க நனைஞ்சி நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது ரொம்ப வெறுமையோட ஆஹா இன்னைக்கு வானிலை ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஏதோ வரையில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அசிஸ்டண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, நன்றி மகிழ்ச்சியாக இருங்கள் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்போ அது அப்படி சொன்னால் உங்களுக்கு அது சிரிப்போ இல்லை கோபத்தையோ வர வைக்கலாம். ஆனால் அதுக்கான காரணம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரல் இருக்குல்ல, அந்த சிரியோ அலெக்ஸாவோ இருக்கக்கூடிய உதவியாளருக்கு நீங்கள் செய்யறது வந்து நையாண்டின்றது புரியவே புரியாது. இந்த நையாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட குரல்ல இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கத்தை வச்சு தான் நாமளே புரிஞ்சுப்போம், மனிதர்களாகிய நம்ம. அதை வந்து மிஷினுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கறது? அப்போ இந்த மொழியின் புதிரை வந்து நம்ம கட்டமைக்கிறது தான் நம்மளோட முக்கியமான நோக்கமா இருக்க போகுது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கணினி வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான உலகத்துல இருக்கு. ஒண்ணு வந்து தர்க்கக்கோட்டை, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுகளின் மொழி. லாஜிக் அண்ட் வெர்சஸ் எமோஷன்னு சொல்லலாம். நம்ம வந்து கம்ப்யூட்டரை வந்து ஒரு கண்டிப்பான கால்குலேட்டர், ஒரு கணக்கு வாத்தியார். இந்த கணக்கு வாத்தியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கணக்கு மட்டும்தான் போட தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அவர் 1+1 = 2ன்னா நேரடியாக 1+1 = 2ன்னு நீங்கள் நேரடியாக சொன்னால் மட்டும்தான் அவருக்கு புரியும்.
ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது, இந்த கணக்கு வாத்தியாருக்கு தெரிஞ்சது பைனரி வேர்ல்டு மட்டும்தான். அவரோட வேர்ல்டுல எய்தர் 0 இல்ல 1 தான் இருக்கு. அதுலயும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இவர் வந்து சதுரங்க விளையாட்டுல நான் முன்னாடி அந்த ஹிஸ்டரியில சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய டாப் கேண்டிடேட் தோக்கடி பயிற்சி பெற்ற இவரு, ஆனா ஒரு 5 வயது குழந்தை வந்து பேசுற கிண்டலையோ இல்ல வந்து முரண்பாடா பேசுறத எதையுமே வந்து இதனால புரிஞ்சுக்க முடியாது. இது பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய ஆஹ், நகைப்புக்குரியதா இருந்தாலும், ஆனா இதுதான் வந்து ஆரம்பத்துல இருந்து இருந்தக்கூடிய ஒரு பிரச்சனையாவே இருந்தது. ஆம், இப்போ இதுக்கு வந்து தமிழ் வழியில நம்ம ஒரு உதாரணத்தை எடுப்போமே திருப்பி. ஆம், இந்த ஒரு வாக்கியத்தை யோசிச்சு பாருங்களா. அவன் ஒரு பெரிய புள்ளி. இப்போ ஊர்ல பெரிய புள்ளின்றது வந்து ஒரு விஐபிய, அவர் வந்து அந்த மனிதருக்கு வந்து பயங்கரமான செல்வாக்கு இருக்கலாம், முக்கியமானவரா இருக்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்ததுமே நம்மளுக்கு என்னன்னா புரிஞ்சுக்கணும்னா, ஓ விஐபினா வந்து அவர் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க நபருன்றத தான் சொல்லணும் ஆன்ட்டு புரிஞ்சுப்போம். ஆனா அதே வார்த்தைய நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட குடுத்து, செய்யறிவு கிட்ட அமைப்போ இல்ல ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, அத எடுத்து பார்க்கும்போது, அது வந்து தரையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய வட்டமான புள்ளிய வந்து கணக்குல எடுத்துக்கலாம். இங்க மெட்டஃபோர்ஸ வந்து கணினியால வந்து புரிஞ்சு கொள்ள முடியாம தடுமாறுற ஒரு இடத்துக்கு வந்து அது நிக்கும். அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வார்த்தைகள்ல அகராதியில இருக்கக்கூடிய பொருள் மட்டும் தான் தெரியுமே தவிர்த்து, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடியது, ஆ மனிதருக்கே உரித்தான நகைச்சுவையோ, நையாண்டியோ, இல்ல உணர்வோ, இல்ல கோபமோ எதுவுமே தெரியாது அதுக்கு. இப்போ முக்கியமான ஒரு ஆ இடத்துக்கு வந்து நிக்க போறோம். ஆம்பிகியூட்டி. அதாவது ஆம்பிகியூட்டி என்னன்னா, தமிழ்ல சூப்பரா சொல்லலாம் இத. ஒரே சொல் பல பொருள். இல்ல பல சொல் ஒரே பொருள். இந்த மாரி 2 விதம் இருக்கு. இது வந்து மொழியோட இன்னொரு முக்கியமான தலைவலி. ஒரே வார்த்தை தான். அது வர சூழல பொறுத்து அதோட அர்த்தம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்க தொழில்நுட்ப மொழியில வந்து பார்த்தீங்கன்னா, இத தான் வந்து ஆம்பிகுயிட்டின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, "ஹி சா அ பேட்" அப்படின்ற மாரி வச்சுக்குவோமே நம்ப. "ஹி சா தி பேட்டுன்னு" வச்சுக்குவோம். இப்போ கேள்வி என்னன்னா, அது வௌவாலா? இல்ல கிரிக்கெட் மட்டையான்றது தான் இப்ப கேள்வி. இப்போ "ஷி சா தி பேட் அட் தி ஸூன்னு" இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வௌவால். அதுவே "ஷி சா தி பேட் இன் தி ஸ்போர்ட்ஸ் ஷாப்ன்னு" இருந்தா, அது வந்து ஒரு கிரிக்கெட் மட்டை. இப்போ எ எப்படி இது 2 இடத்துலயும் உங்களுக்கு எப்படி அது வந்து புரிய ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உங்களுக்கு புரிஞ்சதுக்கான காரணம் என்னன்னா, அந்த கான்டெக்ஸ்ட். உங்களுக்கு ஆல்ரெடி கான்டெக்ஸ்ட் இருக்கும். ஜூக்கு போனா, அங்க வந்து பேட்டுன்றது வந்து வௌவால பத்தி தான் பேசுறாங்க அப்படின்றதும், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப்ல வௌவால் இருக்காது. அ அதுவே வந்து இது. அ ரொம்ப உடனே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இல்ல, இல்ல ஏன் வந்து அ இதுல வந்து ஜூல வந்து பேட் இருக்கக்கூடாதுன்னா, இருக்கலாம். ஆனா இந்த சினாரியோல வந்து ஜூன்றது வந்து இங்க வந்து அந்த குழந்தைய வந்து நம்ம சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வௌவால் பார்த்தாருன்றது தான் சொல்றோம். ஸோ ஒரு இடத்துல பேட் என்பது மட்டைய குறிக்குது. ஆனா அதே ஆள் வந்து ஒரு இருண்ட குகைக்குள்ள இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, அதே பேட் வந்து வௌவாலா மாறுது. அப்ப இத கணினிக்கு எப்படி நம்ம புரிய வைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க தான் வந்து நம்ம வந்து கான்டெக்ஸ்ட்ட வந்து அதுக்குள்ள கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம். அப்போ அந்த ஒரு வார்த்தை, அந்த பேட்டுன்ற வார்த்தை மட்டும் பத்தல. அத சுத்தி இருக்கக்கூடிய மத்த வார்த்தைகளும், முழு வாக்கியமும் சில சமயங்கள்ல முந்தைய வாக்கியங்களும் நம்மளுக்கு தேவைப்படும். ஆ சில சமயங்கள்ல முன்னாடி இருக்க வார்த்தை மட்டும் போதும். சில சமயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, முழு வாக்கியமும் தேவை. இது பத்தாதுன்னு முன்னாடி இருக்கிறதும் குடுத்தா தான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கும். அப்போ இயல்மொழி தெளிதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, NLP வந்து வெறும் ஒரு மொழிபெயர்ப்பு கருவியா மட்டும் பார்க்காம, அது ஒரு டிடெக்டிவ் ப்ராசஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா, துப்பறியிற வேலைய செய்யும். சொற்கள்ல மறைஞ்சிருக்கக்கூடிய பொருள கண்டுபிடிச்சு, அது வந்து வெளிய கொண்டு வர்றது தான் அதோட முக்கியமான இதுவா இருக்கும். இப்போ இது ஒரு பாப்புலர் அ எக்ஸாம்பிள் வந்து இருக்கும். நீங்க சாட்ல வேணா அதுக்கான ஆன்ஸர் போடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்ன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு கேள்விய நீங்க வந்து வைக்கிறீங்க, கணினிக்கு முன்னாடி. பேங்க் என்ற வார்த்தைய சொல்லிக் குடுக்கும்போது, அது எப்படிலாம் குழம்பும்ன்னு பார்த்தீங்கன்னா, "ஐ சாட் ஆன் தி பேங்க்." இப்போ இந்த வாக்கியத்துல நதியின் கரையை பற்றி நம்ம பேசுறோம்.
ஓகேங்களா? ஐ வென்ட் டு தி பேங்க் டு டெபாசிட் மணி. இப்போ இந்த இடத்துல வி ஆர் டாக்கிங் அபவுட் ஃபினான்ஷியல் பேங்க், ஒரு வங்கியை பற்றி பேசுகிறோம். இங்கே ஒரே வார்த்தை தான், ஆனால் பொருள் வந்து ரெண்டா இருக்கு. இல்லை எது வந்து கணினி வந்து தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சூழலை வச்சு தான் அதனால தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ இந்த வகையான வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடியது தான் அந்த கான்டெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கான்டெக்ட் வந்து இப்போ ஏஜென்டிக்கில் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப கேட்டுருப்பீங்க. எம்சிபி வந்துச்சு, அடுத்தது இப்போ ஸ்கில்ஸ் வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கான்டெக்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க எல்எல்எம்க்கு. அந்த கான்டெக்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாடல்ஸ்னால இதை பற்றியான தெளிவான புரிதல் இருக்கும். அந்த சூழலை நம்ம மனுஷனா இருக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது இயல்பாகவே இருக்கிற ஒரு விஷயம். ஆனா ஒரு இயந்திரத்துக்கு நீங்க கணித ரீதியாகவோ இல்ல தர்க்க ரீதியாகவோ சொல்லி கொடுக்கறது தான் என்எல்பியோட அடிப்படை ரகசியம். அதே சமயத்துல இந்த ரகசியம் வந்து மிக மிக சவாலானதாகவும் இருந்த ஒரு விஷயம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டோக்கனைசேஷன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. உங்க முன்னாடி வந்து ஒரு பெரிய பேப்பர் ரோஸ்ட் தோசை இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தோசையை ரசிச்சு சாப்பிடணும்னு நீங்க முடிவு எடுக்கிறீங்க. என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரே வாயில நம்ம முழுங்க போறதில்ல. அது சின்ன சின்ன துண்டா எடுத்து நம்ம சட்னியிலும் சாம்பார்லயும் தொட்டு தான் சாப்பிடுவோம். இதே மாதிரி ஒரு கணினிக்கும் இதே வேலை தான். ஒரு முழு வாக்கியத்தை நீங்க அப்படியே அதுக்குள்ள கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விழுங்கி அதனால வந்து அதை டைஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாம் முடியாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்னா, வாக்கியத்தை வந்து சிறு சிறு துண்டா உடைச்சி கணினி கிட்ட கொடுப்போம். அப்போ துண்டாக்குற அந்த வேலைக்கு நம்ம வைக்கிற பெயர் தான் வந்து பாத்தீங்கன்னா டோக்கனைசேஷன். மொழிய கணினிக்கு ஜீரணமாகவும் ஒரு வடிவத்துல கொடுக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இதுதான் அந்த முதல் படி. இப்போ இப்போ டோக்கனைசேஷன்ல 2 அடிப்படை வழிகள் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. முதலாவதா வந்து பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் டோக்கனைசேஷன். நீங்க வந்து ஒரு பெரிய பேரா இருக்கு. அந்த பெரிய பத்தி இருக்கிறதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா, வெறும் சென்டென்ஸா உடைக்கணும்னு நீங்க முடிவு எடுக்கிறீங்க. ரெண்டாவது வந்து வேர்ட் டோக்கனைசேஷன். வாக்கியத்துல இருக்கக்கூடிய தனித்தனி வார்த்தையை பிரிச்செடுக்கிற மாதிரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்வரவு, உங்கள் பெயர் என்ன, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வேர்ட் டோக்கனைசேஷனா நடந்திருக்கு. நல்வரவு, உங்கள் பெயர் என்ன. இப்போ இதுவே சென்டென்ஸ் டோக்கனைசேஷன் வந்து தெரியணும்னா, போன வாரம் வந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெட்டுன்னு ஒன்று எழுதிருங்க, அது வந்து டோக்கனைசர் இருக்கும். இப்போ வந்து சென்டென்ஸ் லெவல் டோக்கனைசேஷன் எல்லாத்தையும் வந்து இதில் பண்ணியிருக்கலாம். நான் நம்மளோட சேட்ல வந்து போடுறேன். நீங்க அங்க போய் பாருங்க. இதுல வந்து இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இதுல எவ்வளவு பெரிய பத்தி கொடுத்தீங்கனாலும் அது என்ன பண்ணும்னா சென்டென்ஸா உடைக்கும். அவள் வந்தான், அவள் பார்த்தாள், அது வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சென்டென்சஸா உடைக்கும். இதுவே வந்து வேர்ட் டெக்னைசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்தான் அப்படின்னு இருக்கிறதுல அவன் வந்தான். அடுத்தது வந்து கேரக்டர் லெவல் டோக்கனைசேஷன் எல்லாமே இதுல இருக்கு. அது பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ சென்டென்ஸ் லெவல் டோக்கனைசேஷன், இன்னொன்று வந்து வேர்ட் லெவல் டோக்கனைசேஷன். இது 2. இப்போ நீங்க நல்லா வந்து இங்கே ஒன்று முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, நல்வரவு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், கொஸ்டின் மார்க், இதுவும் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியக்குறியா இருக்கட்டும் இல்ல கேள்விக்குறியா இருக்கட்டும் தனித்தனி டோக்கன்களாக தான் பார்க்குறோம். ஏன்னா ஒரு மொழியில இந்த குறிகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப வந்து நல்வரவு அப்படின்ற இடத்துல வந்து ஒரு ஆச்சரியக்குறி வந்து ஒரு எக்ஸைட்டிங் ஃபீலை தரக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். ஆச்சரியம், கேள்வி, இல்லைன்னா இடைநிறுத்தம், இந்த மாதிரியான உணர்ச்சிகளை வந்து பொருள்களையும் வந்து இந்த மாதிரியான நொட்டேஷன்ஸ் தான் மேல சுமந்து வருது. அதனால கணினி வந்து தனித்தனி அலகுகளா இதையும் வந்து கத்துக்கிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து சப்வெட் டோக்கனைசர் அப்படின்ற இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் ஆழமா போய் பார்க்க போறோம். நாம இன்னைக்கு வியந்து பார்க்கக்கூடிய ஜெமினியா இருக்கட்டும், சாட்ஜிபிடியா இருக்கட்டும், எல்லா நவீன ஏஐ மாடல்களும் வார்த்தைகளும் அப்படியே வெறும் இடைவெளியிலேயே பிரிச்சுக்கிறது கிடையாது. நான் காமிச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா
அவன் வந்தான், அவன் வந்தான் அப்படின்லாம் பிரிக்க மாட்டோம். அது ஒரு படி மேல போய் என்ன பண்ணும்னா, வார்த்தைக்குள்ள போய் நுழைந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கும். இப்போ வந்து சின்ன சின்ன சிறியதான எடுத்துக்கும். அது எப்பயுமே அர்த்தமுள்ளதா தான் இருக்கணும்னு கிடையாது. இங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த டோக்கனைசரை வந்து பைட் பேர் என்கோடிங்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு உதாரணத்தை அங்க இருக்கக்கூடிய உதாரணத்தை எடுத்துக்கோமே. அன்ஹாப்பினஸ் அந்த ஆங்கில வார்த்தையை எடுத்துக்கோமே. ஒரு சாதாரண வார்த்தையை டோக்கனைஸ் பண்ண போறோம். இதை வந்து வார்த்தையா மட்டும் எடுத்தோம்னா அன்ஹாப்பினஸை ஒரு டோக்கனா எடுத்துக்கலாம். ஆனா இதை வந்து இப்ப இருக்கக்கூடிய எல்எல்எம்ஸ் எப்படி எடுத்துக்கோன்னா, அன் தனியா, HAPPIA தனியா, NESS தனியா எடுக்கும். இந்த 3 துண்டா உடைக்குது. இதுக்குள்ள ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கு. ஏன் இந்த சூட்சுமம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவே வந்து அன்ஃப்ரெண்ட்லினஸ் அப்படின்னு இது வரைக்கும் பார்க்காத ஒரு வார்த்தை கம்ப்யூட்டர் முன்னாடி வந்து நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்து அது உடனே பயப்படாது. அன்னுன்ற வார்த்தை தொடக்கத்தையும் நெஸ்ன்ற வார்த்தையை வந்து இறுதியாகவும் பிரிச்சுக்கும். அன்னுன்ற வார்த்தைக்கு எதிர்மறை அப்படின்றது ஒரு புரிதல் வந்திருக்கும். ஏன்னா அன்ஹாப்பினஸ்ல இருந்து அது அதை புரிஞ்சிருக்கும். நெஸ்ன்றது வந்து ஏதோ ஒரு குணம் இல்ல தன்மையை வச்சிருக்கும். இத புரிந்து கொள்ளும் அந்த திறன் தான் வந்து பாத்தீங்கன்னா, புதிய வார்த்தைகள் வரும்போது ஏஐ வந்து எந்த வகையிலும் குழம்பாம அது கூட வந்து போகிறதுக்கு எளிமையா வந்து இதா இருக்கு. இப்போ இது வந்து அவுட் ஆஃப் வொக்காபுலரி வந்து எங்க இந்த பிரச்சனை வந்தது? கிளாசிக்கல் இப்ப இருக்கக்கூடிய எல்எல்எம்ஸ் வந்து பார்க்கும்போது இது சாதாரணமா இருக்கும். அவுட் ஆஃப் வொக்காபுலரி வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். அது வந்து முன்னாடி இருந்த கிளாசிக்கல் என்எல்பில எங்கெங்கெல்லாம் இருந்ததுன்னு வந்துட்டு அடுத்தடுத்த ஆ இதுல பார்ப்போம் நம்ம. இப்போ ஓகே. என்னோட சைட்டுக்கு போனீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ போன வாட்டி மாரி நான் இது வைக்கல. கொலாப் வைக்கல. ஏன்னா கொலாப் வச்சா நெறைய பேருக்கு வந்து கொலாப் ரன் பண்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இங்கேயே நீங்க போயிட்டு இத ரன் பண்ணி பாருங்க. அது வந்து என்ன பண்ணும்னா, உங்களுக்கு வந்து டேட்டாவ டவுன்லோட் பண்ணி காட்டும். வெல்கம் டூ அ NLP வாட் இஸ் யுவர் நேம்ன்னு தான் நான் எழுதியிருந்தேன். அத வேர்ட் லெவலாவும், சென்டென்ஸ் லெவலாவும் டோக்கனைஸ் பண்றது இங்க இருக்கு. நீங்க வந்து என்னோட ஸ்லைடுக்கு போங்க. அந்த ஸ்லைட்ல வந்து இது இருக்கும். 6வது ஸ்லைட்ல இருக்கும். ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ டோக்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ ஆங்கிலம் இருக்கக்கூடிய மொழிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து வார்த்தைகளுக்கு வார்த்தை வந்து இடைவெளி இருக்கும். அந்த வார்த்தையோட அந்த இடைவெளிய வச்சு நீங்க வந்து வார்த்தைகள்லாம் ஈஸியா வெட்டிடலாம். இப்போ இதுவே சீன மொழியில எடுத்துக்கிட்டீங்கன்னா, வார்த்தைகளுக்கு நடுவுல இடைவெளியே இருக்காது. அந்த மொழிக்குமே டோக்கனைசேஷன் செய்யறது வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலி. ஆனா, இப்ப நம்ப தமிழ் மொழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு சவால் இருக்கு. ஆ என்னன்னா, இது வந்து ஒட்டுநிலை மொழி. அதாவது அக்ரிகேட்டிவ் லாங்குவேஜ் ரைட்டா? ஆ லெகோ பொம்மைஸ் எல்லாம் நீங்க ஒண்ணு சேர்த்தீங்கன்னா, ஒரு அடிப்படை வார்த்தை வந்து வந்து சேரும் இங்க. நீங்க வார்த்தைகள சேர்த்துக்கிட்டே போலாம். இப்ப வந்து குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் பொற்சிலை அப்படின்னு வார்த்தைய எடுத்துக்கோங்க. பொன் கூட்டல் சிலை அத நீங்க சேர்ந்தீங்கன்னா, வந்து இங்க வந்து இர்றா மாறப்போது. இந்த புணர்ச்சி விதிய வந்து அதுக்கு புரிய வைக்க வேணும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, தே ஆர் கம்மிங் அப்படின்ற வார்த்தைய எடுத்துக்கணுமே. ஆ 3 தனித்தனி வார்த்தைய வந்து ஆங்கிலத்தில தேவைப்படுது. ஆ ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஓமம் தெரியுது. யா. தே ஆர் கம்மிங் அப்படின்ற 3 வார்த்தையா வந்து உடைய வேண்டியது. ஆனா, இது வந்து தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே அ நெடிய வார்த்தையா நம்ம வைக்க முடியும். இந்த மாரியான சவால்கள் வந்து நம்ம வந்து நெறைய இருக்கு. அத நோக்கி தான் நம்ப வேல பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட வந்து இந்த மாரியான நம்ம வந்து இந்த செஷன் முடிச்சுட்டு அடுத்த செஷன்ல வந்து இது ரீதியா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஓப்பன் சோர்ஸ் வேலைகள் என்னென்ன? அத பத்தி ஒரு பிளாக் எழுதி போட்டுடுறேன். நீங்க அதுல வந்து பங்கெடுத்து டேட்டாவிலயோ, இல்ல ஏதாவது ஒரு வகையில வந்து நீங்க வந்து கூட வேலை செஞ்சீங்கன்னா, அது வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். இப்போ ஆ என்னன்னா, இப்போ நான் இங்க காமிச்சதுலயே எனக்கே இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மார்ஃபிம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கு அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளி கூட்டல் இக்குன்னு அது பிரிச்சிரும். நீங்க போய் பார்த்தீங்கன்னா. நான் போட்டிருக்கக்கூடிய இந்த இதில போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனா இது ஏதாவது ஒரு வார்த்தைக்கு வந்து கண்டிப்பா வேலை செய்யாது. ஏன்னா நான் ரூட் வேர்ட வந்து ஒரு இதுலருந்து கூப்ட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
அது கரெக்டான வழி கிடையாது. இன்னும் அதை வந்து செம்மைப்படுத்த வேண்டிய வேலை இருக்கு. அதுல எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய முக்கியமான இது இருக்கு. சரி, நீங்க வந்து இதை ஒரு சவாலா எடுத்துக்கோங்களேன். அவன் வீட்டுக்கு சென்றான் அந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க. வீட்டுக்கு அந்த இடத்துல வந்து ஒற்றை மாத்திய மட்டும் ஏன் எப்படி துண்டாக்கும் நீங்களே யோசிச்சு அதை ரெண்டா பிரிச்சு பாருங்க. நம்மளுக்கு எப்படி தோணுன்னா வீட்டுக்கு இச்சின்னு பிரிக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதை அப்படி பிரிக்க கூடாது. வீடு ரூட் வேர்டாகவும், இக்கு இச்சு, அதாவது கேஸ் மேக்கர்ஸ், புணர்ச்சி விதி இல்ல சந்தி, இது மூணாவும் அது பிரிஞ்சா மட்டும்தான் அந்த வேலை வந்து கரெக்டா இருக்கும். நீங்க அவன் வீட்டுக்கு சென்றான் இதை மட்டும் நீங்க யோசிச்சு பிரிச்சு பாருங்க. நம்ம வந்து அதை வந்து உன்கிட்ட நான் விடுறேன். ஏன்னா வந்து போன வாட்டியும் நான் இதை சொல்லியிருந்தேன். அடிஷன் இதை வந்து ஒரு பிளாகை எழுதுங்கன்ட்டு. நான் எந்த பிளாகும் வந்து இதுல டிஸ்கார்ட்ல போட்டு பார்க்கல. உங்களால நேரம் இருப்பின் வந்து இதை செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம எங்க வந்து நிக்கிறோம்னா வார்த்தையை துண்டாக்கிட்டோம். ஆனா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. நம்ம வெட்டி எடுத்த இந்த எல்லா துண்டுகளும் தேவையா? இப்போ கரும்பு இருக்கு. கரும்புல வந்து சக்கையில இருந்து பிரிச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து அந்த சக்கை நம்மளுக்கு தேவையா இல்லையான்றது ரொம்ப முக்கியமானது. மொழியிலுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய முறை வந்து பாத்தீங்கன்னா நிறைய சக்கைகள் இருக்கு. தமிழ்ல வந்து இந்த அந்த என்பது. இப்ப நான் பேசும்போதே நிறைய ஃபில்லர் வேர்ட்ஸ் இருக்கும். அந்த வார்த்தைகளுக்கு வந்து எந்த விதமான அர்த்தங்களுமே இருக்காது. ஆனா வந்து அதை வந்து ஏதோ ஒரு போக்குல வந்து உங்களை வந்து கட்டி போடுறதுக்கு நான் ஏதாவது யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். அந்த மாதிரியான வார்த்தைகள் ரொம்ப அதிகமா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய அர்த்தத்தெல்லாம் வந்து தராது. அப்படி அர்த்தம் இல்லாத வார்த்தைகள் வந்து என்னோட டேட்டாக்குள்ள இருக்கிறது வந்து நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த நாய்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து கிளீன் பண்றது? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வந்து கணினிக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட் பவருக்கு முக்கியமான தகவலை மட்டும் கொடுத்து அதுகிட்ட இருந்து பிரிச்சு எடுக்கிறது தான் முக்கியமான வேலையா இருக்கும். அந்த அடுத்த கட்டமான தரவை வந்து தூய்மைப்படுத்துறது, அதாவது ஸ்டாப் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டெம்மிங்க்கு போக போறோம். இப்போ நான் வந்து ஸ்டாப் வேர்ட்ஸ் ஸ்டெம்மிங் போயிடுறேன். ஒரு ஒரு சைக்கிள் முடிஞ்சதும் நான் கேள்விகள் இருக்கிற இடத்துல எடுக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் வேர்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும்னா யாராவது உங்க வீட்டுல வந்து தாத்தா பாட்டிங்கெல்லாம் இருந்தாங்கன்னா டெலகிராம் சர்வீஸ் தந்தி அடிக்கிறதுன்னு ஒரு முறை இருந்தது. அதை போயிட்டு அவங்க கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாதிரி வந்து நம்ம சேட் பண்ற மாதிரி பக்கம் பக்கமாலாம் எதையும் அனுப்ப முடியாது. ஏன்னா ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ கட்டணம்ன்றது வார்த்தை அளவுல தான் அந்த கட்டணம் இருந்தது. ஐ எம் கம்மிங் டு சென்னை டுமாரோ ப்ளீஸ் சென்ட் அ கார்லாம் நான் வந்து அடிச்சு அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத காசு. அதுக்கு பதிலாக இப்படி கற்பனை பண்ணுங்களேன், கம்மிங் சென்னை டுமாரோ சென்ட் கார். இப்போ ஐ எம் கம்மிங் டு சென்னை டுமாரோ, இதுல ஐ எடுத்துட்டேன், ஆம எடுத்துட்டேன், டூ எடுத்துட்டேன். வெறும் கம்மிங் சென்னை டுமாரோ ப்ளீஸ்ன்ற வார்த்தையும் எடுத்துட்டேன். சென்ட் அ கார் ஏவையும் எடுத்துடலாம். அப்போ சென்ட் கார். இப்போ நான் இங்க என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஐ ஆம் டூ ப்ளீஸ் இந்த மாதிரியான எல்லா வார்த்தைகளும் வெறும் இலக்கணத்திற்காகவும் வாக்கியத்தை ஒழுங்கா அமைப்பதற்காகவும் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அது எல்லாத்தையும் நீங்க தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், முக்கியமான செய்திக்கு எந்த குறையும் வராதுன்னு பட்சத்துல நம்ம அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட வேண்டியதான். அது மூலயமா நம்ம நீக்கிறது மூலயமா எப்படி வந்து தந்தி அடிக்கிறதுல வந்து காசு மிச்சமாகுதோ அதே மாதிரி இங்கேயும் வந்து கணினிக்கு சொல்லி கொடுக்கும்போது அதை செயலாக்கத்துல நம்ம வந்து இந்த தர்க்கத்தை இப்படிதான் பயன்படுத்த போறோம். இப்போ கணினியின் நேரத்தையும் இல்ல மெமரியை வந்து நினைவகத்தை வந்து மிச்சப்படுத்தி அதிக அர்த்தத்தை வந்து தேவையில்லாம அதை சுமக்காத சில வார்த்தைகளை நம்ம தூக்கி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெக்னிக்கு பேரு தான் ஸ்டாப் வேர்ட்ஸ், ரிமூவிங் ஸ்டாப் வேர்ட்ஸ்ன்னு சொல்றோம்ல அந்த இடம். அதாவது எங்க நிறுத்தணும், தேவையில்லாத வார்த்தைகளை வந்து நம்ம வந்து நிறுத்தி அதை ரிமூவ் பண்றது தான் ரொம்ப முக்கியமானது. இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாக்கியத்தை நம்ம போய் பார்த்தோம்னா உத்து பார்த்தோம்னா அதுல 2 விதமான வார்த்தைகள் இருக்கும். சில வார்த்தைகள் வந்து ஒரு செவுரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன இருக்கும், செங்கல் இருக்கும், சிமெண்ட் இருக்கும். ரைட்டா? செங்கல் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்கியத்தோட மைய பொருளா கோர் மீனிங்கா சுமக்கிற அந்த வார்த்தைகள் தான் இருக்கும். இன்னும் ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்கும், அது வந்து அந்த செங்கல்லாம் வந்து இணைச்சி பிடிச்சிருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் மாதிரி. அது என்ன பண்ணும்னா உங்க வாக்கியத்துல இருக்கக்கூடிய செங்கற்கள் எல்லாம் ஒன்னா ஒட்டி
வேலை மட்டும்தான் செய்ய வைக்கும். அதுல வந்து ஆங்கிலத்துல வந்து and the is and போன்ற வார்த்தைகள் வந்து நீங்க வந்து இந்த நான் சொன்ன இந்த சிமெண்ட்ன்ற இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்க வந்து இலக்கணப்படி வாக்கியத்தை ஒழுங்குபடுத்த மட்டும்தான் வேலை செய்றாங்க. ஆனால் வாக்கியத்தின் உண்மையான பொருள் என்ன, அவை எவ்வளவு முக்கியமானவை அப்படின்றதுக்கெல்லாம் அங்க வந்து அது தேவைப்படாது. இப்போது ஆம், நீங்க இது வந்து மைன்ஸ் தோண்டுவாங்கல்ல. இப்போ ஆம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா மணல்ல போயிட்டு தங்கம் தேடுறப்ப நமக்கு வந்து அந்த மணல் பத்தியான கவலையே கிடையாது. அந்த மணலை பிரிச்சு எடுத்து நம்ம தூக்கி போட்டுட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த தங்க துகள்களை மட்டும்தான் எடுத்துட்டு வரும். அது மாதிரி ஒரு வாக்கியத்துல உண்மையான அர்த்தத்தை மட்டும் எடுக்கக்கூடிய வேலையை செய்யறது தான் வந்து ஸ்டாப் வேர்ட்ஸோட முக்கியமான வேலை. சரிங்களா? நீங்க ஒரு சல்லடை போட்டு வடிகட்டி அதை வந்து நீக்கி எடுத்துட்டு வரீங்க. சரி, இவ்வளவு நேரமா ஆம், நான் என்ன சொன்னேன், ஸ்டாப் வேர்ட்ஸை வந்து கண்டமேனிக்கு வந்து இது பண்ண வேணாம் அப்படின்றது. நக்கீரன் இந்த ஸ்கிரீன் மட்டும் கிளியர் பண்ணிட்டு. ஓகே, சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அ சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிமூவிங் ஸ்டாப் வேர்ட்ஸ்னு இருக்குல்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வார்த்தைகள் என்னென்ன, இஸ், ஆஃப் இதெல்லாம் தூக்கிட்டீங்கன்னா திஸ் சிம்பிள் எக்ஸாம்பிள் ரிமூவிங் ஸ்டாப் வேர்ட்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இஸ், ஆஃப் வந்து எந்த விதமான அர்த்தத்தையும் வந்து நம்மளுக்கு அது கொடுக்கவே இல்லை. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா இருந்தது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, எது வந்து முக்கியமான ஸ்டாப் வேர்ட்ஸ்? நம்ம இவ்வளவு நேரமா நான் என்ன சொன்னேன், இந்த இஸ் டு எல்லாத்தையுமே தூக்கி டெலீட் பண்ணிடலாமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதை அப்படியே தூக்கிடக்கூடாது. ஏன்னா ஒரு பெரிய ஆபத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டாப் வேர்ட்ஸ்ல வந்து தான் இருக்கும். ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஷேக்ஸ்பியரோட ஒரு வரி எடுத்துக்கலாம், டு பி ஆர் நாட் டு பி, டு பி ஆர் நாட் டு பி. இந்த வாக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒவ்வொரு வார்த்தையுமே ஸ்டாப் வேர்ட்ஸ் தான் அதுல இருக்கக்கூடியது. டூவா இருக்கட்டும், பியா இருக்கட்டும், ஆரா இருக்கட்டும், எல்லாமே. அப்போ மொத்தமா 6 வார்த்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கணினியை கொடுத்தீங்கன்னா அது வந்து படிப்படியா அது என்ன பண்ணும்னா எல்லாத்தையும் நீக்கிட்டு விட்டுரும். அந்த முழு வாக்கியத்தையும் அதுக்கு அழிச்சிட்டு போயிடும். ஆனா நம்மளுக்கு மனுஷனாகிய நமக்கு என்ன தெரியும்னா இந்த சிறு வார்த்தைக்குள்ள எவ்வளவு பெரிய அர்த்தம் ஒழுங்கிருக்கு. டு பி ஆர் நாட் டு பின்றது வந்து ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது அப்படின்றது ஒரு பெரிய தத்துவமே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ரைட்டா? ஸோ அப்போ இதுல இருக்கா இல்லையா, அப்படி இருக்குதுன்னா எப்படி வந்து அது வந்து மாத்துறது, இந்த இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து கணினிக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு ஒரு உதாரணத்தை பார்த்துட்டு அதுக்குள்ள போகும். ஐ எம் நாட் ஹாப்பி என்று ஒரு வாக்கியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நாட் என்ற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது முழு வாக்கியத்திலையும் பொருளையே தலைகீழா மாத்தும். இப்ப ஐ எம் நாட் ஹாப்பின்றதுல நாட்டை மட்டும் ரிமூவ் பண்ணோம்னு வச்சுங்களேன், ஐ எம் ஹாப்பின்னு பொருளுக்கு வந்துடும். அப்போ நாட் என்பது வந்து ஒரு ஸ்டாப் வேர்ட்ஸ் நினைச்சு அழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கான்டெக்சுவலா அது வந்து அர்த்தமே தலைகீழா மாறிடும். ஸோ இந்த பேராபத்து வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ இந்த இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் இதை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு சினாரியோவா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இப்போ இருக்கக்கூடிய ஏஐக்கு இந்த பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இந்த வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஏஐக்கு வந்து கான்டெக்சுவல் அர்த்தங்கள் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இந்த கோடையும் ரன் பண்ணி பாருங்க. ஸ்டெம்மிங் போறதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது கேள்வி இருக்கான்னு மட்டும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, சரி. ஓகே, வேற எதுவும் கேள்விகள் இல்லாதனால நான் வந்து அடுத்தது வந்து ஸ்டெம்மிங்க்கு போயிடுறேன். இப்போ
நம்ம வந்து தேவையில்லாத வார்த்தையெல்லாம் தூக்கி எறிஞ்சோன்னு சொன்னோம் ஸ்டாப் வேர்ட்ஸை வச்சு. ஒரு புது கேள்வி இருக்கு. நம்ம வச்சிருக்கக்கூடிய மீதமுள்ள வார்த்தைகள் எல்லாமே அதை இன்னும் கொஞ்சம் சுருக்கணும். அதாவது ரன்னிங், ரான்ஸ், ரன், இந்த 3 வார்த்தைகளையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு வடிவத்தில் இருந்தாலும், ரன்னிங், ரன்ஸாக இருந்தாலும் அது எல்லாமே ரன்னுன்ற ஒரு வார்த்தையோட அடிப்படை பொருளை தான் மீன் பண்ணுது. ஓடுதல், ஓடினான், ஓடுகிறான்னு வச்சுக்கோமே, அது எல்லாமே ஒரே கருத்தை தான் பேசுது. அப்ப இதை கணினிக்கு எப்படி நம்ம புரிய வைக்கிறது? ரன்னிங்ன்றதை பார்த்தா அதுக்கு ரன் தான் தொடர்புன்னு தெரியாம போகலாம். அந்த சிக்கலை வந்து அடுத்தது நம்ம சால்வ் பண்ண போறோம். அந்த சிக்கலை பேர் தான் வந்து ஸ்டெம்மிங் அண்ட் லெமடைசேஷன்ற இது. இதுக்கு வந்து முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் வந்து கேரிங்ன்ற வார்த்தை எடுத்துக்கோங்களேன். கணினிக்கு வந்து உணர்ச்சிகள் வந்து புரியாதுன்றதை நம்ம பேசியிருக்கோம். அதற்கு சில சமயங்களில் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து நம்ம கலங்கடிக்கிற மாதிரி வேலைகளையும் பார்க்கும், இல்லைன்னா சிரிப்பையும் வர வைக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கேரிங்ன்ற வார்த்தை எடுத்துக்கோங்களேன். இதோட அடிப்படை வடிவத்தை இன்னும் நீங்கள் போயிட்டு கேரிங் என்றால் அக்கறை, பரிவு, இல்லைன்னா கனிவு, ஏதாவது சொல்லலாம், ரைட்டா? ஆனால் இதோட கடைசி 3 வார்த்தைகள் ஐஎன்ஜியை மட்டும் ரிமூவ் பண்ணுங்களேன், அது காரம் மாறிடும். அப்ப கேரிங் என்ற வார்த்தைக்கு கார் என்ற பொருள்னு சொல்றது வந்து அக்கறை என்பதற்கு பதிலாக காரம் மாறிடும். அப்போ வந்து இந்த மாதிரியான சில டைம்ல வந்து ரூட் வேர்டை தேடி போகும்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல எனக்கு வந்து என்ன நடந்ததுன்னா, நான் சங்கத்தமிழ் பாட்டை வச்சு இதை ட்ரெயின் பண்ணி பார்க்கும்போது இதே பிரச்சனை எனக்கு நடந்தது. ரூட் வேர்ட்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து லேர்ன் பண்ணி அந்த சங்கத்தமிழ் பாடல்கள் எல்லாத்தையும் ரூட் வேர்ட்ஸ்ல எழுத ஆரம்பிச்சது. அதுல இருந்து தான் சொல்றேன். இந்த ரூட் வேர்ட் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா வந்து இருக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம ஸ்டெம்மிங்கை வந்து தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். முதல்ல ஸ்டெம்மிங்கை வந்து புரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் மற்ற ஸ்டெம்மிங்ன்றது வந்து நீங்க வந்து உங்க கையில இருக்கிற ஒரு கோடாரி மாதிரி. அந்த கோடாரியை வந்து நீங்க கண்மூடித்தனமா மிக வேகமா கரடு முரடா என்ன வேணா பண்ணலாம். ஒரு வார்த்தையில வந்து கடைசியில ஐஎன்ஜி, எஸ், இடி, எல்இ இந்த மாதிரியான சஃபிக்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கேள்வியுமே கேட்காம நீங்க என்ன பண்ண போறீங்க, அதை டப்பு டப்புன்னு வெட்டி தூக்கி போட போறீங்க. அப்போ ரன்னிங்ன்ற வார்த்தையில ஐஎன்ஜி இருக்கா, அதை தட்டி வெட்டுருவீங்க, ரன்னா. அது வந்து ரன்னிங் வந்து ரன். அதே மாதிரி ஈஸிலி எல்ஒயை வந்து தூக்கி விட்டுட்டீங்கன்னா வந்து அது இஎஸ்ஐ எல்ஐ அப்படின்னு கூட நிற்கலாம். இப்போ வந்து இதுவே வந்து இந்த இஏஎஸ்ஐஎல்ஐன்றது வந்து ஆங்கிலத்தில் வந்து இருக்கக்கூடிய அகராதியில் இருக்குதான்னு போய் தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இது ஒரு பொருளே இல்லாத ஒரு சொற்கூட்டு, ஓகேங்களா? இதுக்கு எந்த விதமான பொருளும் கிடையாது. அப்போ ஸ்டம்மிங் வந்து எப்படின்னா ஒரு கரடு முரடான வேலையை செய்யும். அதுக்கு வந்து அகராதி தெரியாது, இலக்கணம் தெரியாது, அந்த வார்த்தையோட பொருள் தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்று தான், குறிப்பிட்ட சில எழுத்துக்களை வந்து கூட்டங்களா வந்தா அதை வெட்டி தூக்கி போட்டுட்டு இது பண்ணும். இப்போ இவ்வளவு தவறு செய்யக்கூடிய ஒரு முறைய ஏன் வந்து பயன்படுத்தினாங்க? அதுக்கான காரணம் வந்து வேகம் தான், ஸ்பீடு தான். இப்போ நூற்றுக்கணக்கான 10 லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாத்தையும் ஒரே நொடியில செயலாக்கி நம்மளுக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு இது இருந்திருக்கும். 1980ல வந்து பார்த்தீங்கன்னா மார்ட்டின் போர்ட்ரட் என்பவர் வந்து அவர் தான் உருவாக்கிய போர்ட்டர் ஸ்டெம்மர் தான் வந்து இந்த அல்காரிதம். இதுவும் இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மைல்கல்னே சொல்லலாம். இதை தாண்டி தான் நீங்க வந்து எதையா இருந்தாலும் எட்டி பார்ப்பீங்க. அது எவ்வளவு வேகமானதுன்னா இன்னைக்கும் மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாமே, நீ உங்க நண்பர்கள் யார் வேலை செஞ்சிருந்தாலும் ஸ்டெம்மர் வந்து ஏதோ ஒரு வகையில அவங்களோட சிஸ்டம்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும் இது, சரிங்களா? ஓ, அடுத்தது லெமண்டைசேஷன். ஸ்டெம்மிங் வந்து நான் என்ன சொன்னேன்னா அது வந்து ஒரு கோடாரி மாதிரி. ஆனா லெமண்டைசேஷன்ன்றது வந்து ஒரு எது கூட கம்பேர் பண்ணலாம்னா ஒரு சிற்பியோட உளிக்கு ஈக்குவலண்டா நம்ம வந்து அதை வந்து கம்பேர் பண்ணலாம். கோடாரியில வந்து கண்மூடித்தனமா நம்ம வெட்டுறோம், ஆனா உளி வந்து இங்க வந்து ஒரு சிற்பி கிட்ட இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், அந்த உளியை வந்து திறமையா கையாளுவார், அதோட நுணுக்கங்களை புரிஞ்சுப்பாரு, நுட்பமா வேலை செய்வாரு.
அதே மாதிரி இந்த லெமடைசேஷன்ன்ற சிற்பி வந்து என்ன பண்ணுவார்னா பொருளை புரிஞ்சுக்கிட்டு நுட்பமா வேலை செய்வார். ஒரு வார்த்தையில உண்மையான மூல வடிவத்தை லீமாவை தேடி போறது தான் அவரோட வேலை. இதற்கு அது வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு ஒரு பெரிய ஒரு டிக்ஷனரியை போய் பார்க்கும், ஒரு அகராதியை போய் எட்டி போய் பார்த்து அந்த வார்த்தை எந்த சூழல்ல வந்துச்சு என்பதையும் பொருட்படுத்தி இது பண்ணும். ஓகே, நம்ம இதோட இந்த மேஜிக்கல் பிஹேவியரை வந்து ஒரு 2 உதாரணத்து மூலமா புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து முதல் உதாரணம் வந்து பெட்டர் என்ற வார்த்தையை நீங்க எடுத்துக்கிறீங்களேன். பெட்டர் என்பதன் அடிப்படை வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட். குட், பெட்டர், பெஸ்ட் என்பது நம்மளுக்கு தெரியும். ஆனா ஸ்டெம்மிங் பொருளால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டெம்மிங் கிட்ட கொடுத்தீங்கன்னா பெட்டர்ன்றதை கொடுத்தீங்கன்னா இதுல எந்த விகுதியும் இல்லாதனால அதுல எதுவுமே வெட்ட முடியாது. அதுல பெட்டர்ன்ற வார்த்தையை அது வெட்டவே வெட்டாது. ஆனா லெமண்டைசேஷன் வந்து அந்த ஒரு மென்பொருள் கிட்ட நீங்க அதை கொடுத்தீங்கன்னா பெட்டர் என்பதன் லீமா என்ன, குட்ன்றத அது சரியா போய் கண்டுபிடிச்சிட்டு எடுத்து வந்துடும். இப்ப இதுவே அங்க நான் எழுதிருக்கக்கூடிய லீவ்ஸ் எடுத்துக்கோங்களேன். இதுக்கும் 2 அர்த்தங்கள் இருக்கு. ஒன்று மரத்தின் இலைகள், இன்னொன்று வந்து ஒரு இடத்தை விட்டு நீங்க வந்து ஏந்திரிச்சு விலகி போறதோ இல்ல விலகுதலோ. த லீவ்ஸ் ஆஃப் தி ட்ரீ ஆர் கிரீன். அந்த வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்கியத்துல லீவ்ஸ்ன்றதோட லீமா என்னன்னா லீஃப். அதுவே ஹி லீவ்ஸ் தி ஆஃபீஸ் அட் 6 PM. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லீமா என்னன்னு கேட்டீங்கன்னா லீவ், அதாவது ஒரு இடத்துல இருந்து எந்திரிச்சு போகிறது. அப்போ ஒரு நல்ல லெமடைசேஷன் சாஃப்ட்வேர் வந்து எப்படி இருக்கும்னா முழு வாக்கியத்தையும் படிச்சு அந்த வார்த்தையின் சூழலை புரிஞ்சுக்கிட்டு அந்த லீமாவை தேர்ந்தெடுக்கும். இப்போ நம்ம கிட்ட ஒரு உண்மையான ஏயோட மூளை பிறந்த மாதிரி கற்பனை செஞ்சுக்க வேண்டியதுதான். இப்போ அடுத்த ஒரு நுட்பத்துக்குள்ள நம்ம போறது வந்து பாத்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற டேகிங்க்கு போக போறோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியான கேள்விகள் இருக்குன்னா நான் அதை எடுக்க தயாரா இருக்கேன். ஏதாவது கேள்வி வந்திருக்கா இது வரைக்கும்? ஓகே, இப்போ இந்த லெம்மாக்கெல்லாம் வந்து ஒரு வார்த்தைக்கும் வேற வேற விதிகள் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே ஒரு ரூல் புக்கா போட்டு வச்சிருப்பாங்களா உள்ள? இது வந்தா அப்படி ஆமா பண்ணும், அப்படி வந்தா ஆமா அப்படி. ஆமா சார். அதான் அது அந்த ஒரு அகராதியில இருந்து தான் எடுத்துட்டு வந்து இது பண்றோம். அதான் அங்க கீழே எழுதி இருக்கும்ல, உங்களுக்கு வேகம் இருக்கு வேணும்னா ஸ்டெம்மிங், துல்லியமான அர்த்தம் வேணும்னா லெமண்டைசேஷன். இது 2 வகையா தான் அது வேலை செய்யும். இப்போ இந்த 2த்துலயும் அங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துருவோமே. உங்களுக்கு வந்து ஸ்பீட் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு லார்ஜ் டேட்டா செட்டை வந்து நீங்க வந்து வேலை செஞ்சு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒவ்வொரு நொடியும் முக்கியம். இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த நான் வந்து ஒரு பெட் ப்ராஜெக்ட் வந்து என்னன்னா ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் வர்சஸ் நான் ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்ன்ட்டு ஒன்று வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு வந்து லாஸ்ட் 3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் கண்ணன் தயவு செஞ்சு கிறுக்கிறத மட்டும் நிறுத்திடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 விதமான வேலைகள் எனக்கு தேவைப்படுது. 3 லாஸ்ட் 3 நாளாக அது ஓடிட்டே இருக்கு. அப்போ அது வந்து ஒரு பெரிய தரவுல நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கே அதுக்குள்ள நான் போட்டு வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடையாது, மீனிங்கோட பிரியன்லாம் கிடையாது. அப்போ வந்து ஒன்றுக்கு வந்து அக்யூரசி தான் தேவைப்படுதா அப்படின்னும் போது ஒரு இடத்துக்கும் எனக்கு வந்து அக்யூரசி தேவைப்படல அப்படின்ற இடத்துக்கு இது வந்து கொஞ்சம் மெதுவாக இருக்கும். ஆனால் வந்து அதே மாதிரி மெமரி கம்ப்யூட்டும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கே ரன்னிங், ஈஸிலி, லீவ்ஸ், ஃபேர்லி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஸ்டடிட் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டு ஸ்டெம்மர் வந்து எப்படி வேலை செய்யுது அந்த மாதிரின்றத ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையும் ரன் பண்ணி பாருங்க. எங்கேயாவது அல்காரிதம்ஸ் வந்து உடையுது அப்படின்ற பட்சத்தில் இது பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு நீண்ட பயணத்தை வந்து நம்ம தாண்டி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா வார்த்தைகளை வந்து துண்டாக்கணும். தேவையில்லாதெல்லாம் வந்து அடுத்தது என்ன பண்ணோம், துண்டாக்கி இதெல்லாம் தேவையில்லான்ட்டு ஸ்டாப் வேர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறமா வேர் சொல்ல தேடி போகணும், அதாவது ஸ்டெம்மிங் அண்ட் லெமண்டைசேஷன் பண்ணோம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்போ இந்த வார்த்தைகள் ஒரு வாக்கியத்துல என்ன வேலை செய்யுது, அது பெயர் சொல்ல, எது பெயர் சொல், எது வினை சொல்,
எது வந்து பார்த்தீங்கன்னா இடைச்சொல் இந்த மாதிரினா நம்மளுக்கு மனுஷனுக்கு இயல்பாகவே தெரியும். இப்போ நான் பள்ளியில் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழில் வந்து ஆம், மெய்யெழுத்து வந்து எனக்கு வந்து காணாச்சல் தெரியாமலே வந்து தமிழ் எழுத ஆரம்பிச்சிருந்தேன். அது வந்து பின்னாட்கள்ல நான் 8வது படிக்கும்போது தான் என்னோட தமிழ் ஆசிரியர் வந்து அதை கண்டுபிடிச்சி என்னை அதை படிக்க வச்சு அதோட அர்த்தங்கள் எல்லாம் புரிய வச்சாங்க. ஏன்னா நான் வந்து கால் போடும்போது வந்து நிறைய வாட்டி தப்புன்ட்டே இருப்பேன். அப்பதான் வந்து அவருக்கு என்ன புரிய வந்ததுன்னா, ஓ இவனுக்கு அது மாதிரி மனுஷனுக்கே இயல்பான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பார்த்தோம்னா அந்த பேட்டர்னை வந்து நம்ம லேர்ன் பண்றோம். அது எங்க இருந்து வருதுன்னெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த கணினிக்கும் இதை எப்படி நம்ம புரிய வைக்கிறது? அந்த இடத்துல தான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டேகிங், பிஓஎஸ் டேகிங் வந்து நோக்கி போக போறோம். அதாவது ஒரே வார்த்தையா இல்ல ஒரு வாக்கியத்தில் கூட வெவ்வேறு பொருள் வரலாம். அதை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்ன்றதுதான் அடுத்த தலைப்பு. சரி. இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஆம், நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப பிடிச்ச நடிகரான விஜயகாந்தை வந்து கற்பனை பண்ணிக்கங்க. எனக்கு அவரோட படங்கள்னா பிரியமா இருக்கும். ஏன்னா எந்த விதமான ஜட்மெண்ட்டும் இல்லாம ஜாலியா பார்த்துட்டு இருக்கலாம். ஏன்னா ஒரு படத்துல வந்து அவர் என்ன இருப்பாருன்னா போலீஸா இருப்பாரு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நேர்மையான ஐஏஎஸ்ஸா இருப்பாரு. அதுவே ஒரு படத்துல போய் பார்த்தீங்கன்னா அவர் விவசாயியா இருப்பாரு. இப்ப நல்லா கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த நடிகர் ஒரு ஆள் தான். விஜயகாந்த்ன்ற ஒரே ஒரு ஆள் தான். அவரது முகமா இருக்கட்டும், குரலா இருக்கட்டும், உடலா இருக்கட்டும் எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கும். எதுவுமே மாற்றம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, ஒவ்வொரு படத்துலயும் அவர் ஏற்கிற அந்த பாத்திரமா அவர் மாறும்போது, அவரோட பேச்சு, நடிப்பு, இல்ல அவரோட ஆ மத்த கதாபாத்திரங்களோடான உறவுகளும் மாறிட்டே இருக்கும். இதே கதை தான் வந்து மொழியிலயும் நடக்கும். ஒரு வார்த்தை அது எழுதப்படும்போது, அதன் எழுத்து கூட்டம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா, ஒரு வாக்கியத்துல எந்த இடத்துல எந்த வேலைய செய்யுது என்பத பொறுத்து அதோட பாத்திரம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பாத்திரத்த அதாவது ஒரு வார்த்தைய ஒரு வாக்கியத்துல என்ன விதத்துல நம்ம நடிக்க வைக்க போறோம் என்பத நாம வந்து கண்டுபிடிக்க போறது தான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டேக். அவர் வந்து பெயர் சொல்லா, வினை சொல்லா, உரிச்சொல்லா, இல்ல இடைச்சொல்லா இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இங்க ஒரு லேபிள் ஒட்டுற வேலைய தான் பார்க்க போறோம் இந்த இடத்துல. ஆ சரி. இப்போது நாம் ஏன் வந்து இந்த பிஓஎஸ் டேக்கிங் அவ்வளோ முக்கியம் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். கணினி கிட்ட நீங்க ஒரு பெரிய அகராதிய மட்டும் கொடுத்து விட்டா போதாது. ஏன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுகிட்ட நீங்க ஒரு பெரிய அகராதிய குடுத்துடலாம். ஒரு வார்த்தைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்கள் இருக்குன்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பேட்ன்ற எக்ஸாம்பிள்ல. அந்த ஆம்பிக்யூட்டி பகுதியில நம்ப இத புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா, அதை விட ஆழமான ஒரு சிக்கல் வந்து இங்க இருக்கு. ஒரு வார்த்தை வந்து அது வாக்கியத்துல எந்த இலக்கண பாத்திரத்துல வருதுன்றத பொறுத்து அதோட அர்த்தமே தலைகீழா மாறிடும். ஆ இத புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் கணினியால வந்து பார்த்தீங்கன்னா, அதோட சரியான பொருள் என்னன்றத அதனால எடுத்து சொல்ல முடியும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, புக் இஸ் ஆன் தி டேபிள் அப்படின்னு வச்சுக்கோமே. இங்க புக் என்பது ஒரு பொருள குறிக்குது. அதாவது நம்ம படிக்கிற புக். இந்த இடத்துல புக்ன்றது ஒரு பெயர்ச்சொல். அதுவே ப்ளீஸ் புக் எ டிக்கெட் ஃபார் மீ. இப்ப இங்க புக்ன்றது வந்து ஒரு செயல குறிக்குது. இங்க முன்பதிவு செய்யற அந்த செயல குறிக்குது. அப்போ இது வந்து வெர்பா மாறும். இப்போ நல்லா பாருங்க. இந்த 2 இடங்கள்லயுமே வந்து புக்குன்ற ஒரு எழுத்து தான். அந்த ஒரு எழுத்துக்கள் சேர்ந்த ஒரு கூட்டம் தான் இருக்கு. ஆனா முதல் வாக்கியத்துல அது ஒரு பொருளாவும், 2வது வாக்கியத்துல அது ஒரு செயலாவும் மாறி இருக்கு. இந்த வித்தியாசத்த ஒரு கம்ப்யூட்டர் வந்து புரிஞ்சுக்கலன்னா வந்து, அது முழு வாக்கியத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு நெறைய ஆ ஆ வாய்ப்புகள் இருக்கு. ப்ளீஸ் புக் எ டிக்கெட்ன்றதுக்கு பதிலா, தயவுசெய்து ஒரு புத்தகத்தை டிக்கெட் செய்யுங்கள் அப்படின்னு அது வந்து எழுதுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸ்ல. அது வந்து பயங்கர ஒரு வேடிக்கையான தவறா இருக்கும். ரைட்டுங்களா? எனவே ஒரு வார்த்தைக்கு அந்த இடத்துல என்ன பாத்திரம் வரணும் என்பத நம்மளுக்கு தெரிஞ்சா தான், கணினியால வந்து அதுக்கான சரியான பொருள வந்து கையாள்றதுக்கு முடியும். இந்த பாத்திரங்கள கண்ணுக்கு புரிய வைக்கிறதுக்கு உலகத்துல ஒரு சர்வதேச குறியீட்டு முறைன்னு சொல்லுவாங்க. அது வந்து பென் ட்ரீ பேங்க்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பேன்சில்வேனியா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, உருவாக்கப்பட்ட ஒரு குறியீட்டு முறை. இப்போ
இந்த குறியீட்டு முறையை வந்து பார்க்கணும்னா இங்க எழுதியிருக்கேன். நீங்க வந்து போய் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும். நீங்க பாருங்க இந்த இடத்துல. ம். என்னென்னு குறிக்கிறது வந்து நவுனு, பிபின்னு குறிக்கிறது வந்து வேர்பு, அ அதாவது ஜேஜேன்னு குறிக்கிறது வந்து வினைச்சொல். இந்த மாதிரியான அட்ஜெக்டிவ் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரி பேங்க் அப்படின்றத போட்டு பாருங்க. அந்த இது வரும். ஆம், இந்த குறியீட்டுல பயன்படுத்தினால்தான் கணினிக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதுக்கான பாத்திரத்தை ஒதுக்கும். இது ஏதோ வந்து புதுசாலாம் நடந்த ஒரு விஷயம் இல்லை. இது வந்து 1960ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கார்பஸ்ன்ட்டு முதல் மின்னணு உரை சேகரிப்பு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் பின்னாடி தான் வந்து பென்ட்ரி பேங்க்னு வளர்ந்து இப்போ நாம் பயன்படுத்துகிற நவீன ஜிபிடி ஜெமினி போன்ற மாடல் வர இந்த வந்து டேகிங் முறை தான் வந்து மொழியோட முதுகெலும்பாவே இருக்கு. இது சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரை ஒரு வாக்கியத்தில் உள்ள இலக்கண பாத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அது பெயர் சொல்லா, வினை சொல்லா, இல்லை உரி சொல்லாம்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார்த்தை பெயர் சொல் என்று நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த பெயர் சொல் எதை குறிக்கிறது? இப்போ வந்து அது ஒரு மனுஷனா, இல்ல ஒரு இடத்தோட பெயரா, இல்ல ஒரு நிறுவனத்தோட பெயரா, இல்ல அது தேதியா, இல்ல அது ஒரு பொருளா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு ஒரு இடத்துல. இப்ப ஆப்பிள்ன்ற வார்த்தையை எடுத்துக்கோமே, ஐ ஏட் அன் ஆப்பிள் அப்படின்ற வார்த்தையில ஆப்பிள்ன்றது பழத்தை குறிக்குது. ஐ பாட் அன் ஆப்பிள் ஐபோன் அப்படின்ற இடத்துல ஆப்பிள் என்பது ஒரு கம்பெனியை குறிக்குது. ஒரே வார்த்தை ரெண்டு ரெண்டு வெவ்வேறு அர்த்தங்கள்ல போய் சேருது. பெயர்ச்சொல்னு மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதாது. அது எந்த வகையான பெயர்ச்சொல் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமானது. இதை கண்டுபிடிக்க நம்ம பயன்படுத்தின அந்த டெக்னிக் பேர் தான் நேம்டு என்டிட்டி ரெகனைசேஷன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம்டு என்டிட்டி ரெகனைசேஷன் இன்னைக்கு எல்எல்எம்ஸ் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நின்னாலுமே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சைட்ஸ்லையோ இல்லை நிறைய இடங்கள்ல இனிமே வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ப்ராப்ளமாக தான் இருக்கு இது. சரி, இப்போ உங்க கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை வந்து நீங்கள் வந்து கையில் எடுக்கிறீங்க அப்படின்னு கற்பனை பண்ணிக்கங்க. அதில் வந்து ஒரு மெசேஜ் வருது, நாளை மாலை 5 மணிக்கு மெரினா கடற்கரையில் சந்திப்போம் அப்படின்னு வருதுன்னு வச்சுப்போமே. உடனே அந்த மெசேஜை படிச்சுட்டு நீங்கள் வந்து வச்சிருக்கக்கூடிய வைப் கோட் பண்ணி செஞ்ச அந்த ஆப் என்ன பண்ணுதுன்னா, மெரினா கடற்கரை நாளை மாலை 5 மணி இந்த விவரத்தை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து இதை உன்னோட கேலண்டரில் சேர்த்துருவான்னு கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா யோசிச்சு பாருங்களா, உங்கள் ஃபோனுக்கு மெரினா கடற்கரைன்றது ஒரு இடம்னும் அந்த வார்த்தைக்கு எப்படி இந்த மீனிங் வந்து போய் சேருது? உங்க ஃபோன் வந்து எழுத்துக்களை மட்டும் படிக்காம அதோட பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான உலகையும் அது புரிஞ்சு கொள்ள முயல்துன்றதை தான் நம்ம இங்க எடுத்துக்கணும். அதாவது மெரினா கடற்கரை என்பது ஒரு எழுத்து கூட்டம் மட்டும் இல்ல, அது வந்து ஒரு லொகேஷன், அது ஒரு புவியியல் இடம். இல்ல நாளை மாலை 5 மணின்றது வந்து தேதியும் நேரமும். நாளைன்றத வந்து உங்க கேலண்டரை வச்சு அது இன்னைய தேதியை வச்சு நாளைக்குன்னு அது சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த அடையாளம் காணும் திறனை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்ல போறோம்னா நேம்டு என்டிட்டி ரெகனைசேஷன் நம்ம சொல்ல போறோம். ஒரே ஒரு நிமிஷம். இப்போ என்ஆர முடிச்சுட்டு நான் கேள்விகளுக்கு வரேன். இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய பத்தியில வந்து ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் இருக்கலாம். ஆனா ஒரு சாதாரண ஆள், என்ன மாதிரியான ஒரு சாதாரண ஆளுக்கு அதை படித்து புரிஞ்சு கொள்ள ஆகிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் ஆகலாம். ஆனா ஒரு ஏஐ வந்து அதை அப்படிதான் படிக்கணும்னு கிடையாது. அவர் வந்து ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸர் மாதிரி. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த டிடெக்டிவ் என்ன பண்ணுவாருன்னா 1000 வாக்கியம் வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எது எல்லாம் முக்கியமானவை, எந்தெந்த வார்த்தைக்கு பின்னாலாம் உண்மையான அந்த சூழல் இல்லைன்னா வந்து உலக முக்கியத்துவம் இருக்கிறது, அதாவது என்ன என்ன சுத்தி இருக்கக்கூடியதெல்லாம் அவர் கண்டுபிடிப்பார்.
அப்போ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கல்யாணத்துல வந்து விஐபியை மட்டும் அடையாளம் காண்ற அந்த வழி மாதிரி. அவர் விழாவுக்குள்ள வந்தா 1000 பேர் இருந்தாலுமே யார் யாரெல்லாம் முக்கியமானவங்கன்ட்டு நம்ம வந்து என்டிடிஸை வந்து போட்டு வைக்கிறோம்ல, அதேதான். அந்த என்டிடிஸ்ல ரொம்ப முக்கியமான 3 வகைகள் வந்து பர்சன், ஓகேங்களா? அதாவது நபர்கள். இப்போ சச்சின், அப்துல் கலாம் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே அங்கே போய் சேரும். இரண்டாவது வகை வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி, ஜியோ பொலிட்டிக்கல் என்டிட்டி, இல்லைன்னா லொக்கேஷன், ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, இமயமலை, இல்லை மெரினா, இது எல்லாமே வந்து அந்த லொக்கேஷனில் போய் சேரும். மூணாவதா வந்து ஆர்க், இதில் வந்து நிறுவனங்கள். இப்போ இஸ்ரோ, கூகுள், லார்ஜாடன், இது எது வேணா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், இதெல்லாம் நிறுவனங்கள். இது மட்டும் இல்லை, தேதி, நேரம், மானிட்டரி வேல்யூஸ், சதவீதங்கள், இது எல்லாமே இந்த 3 இதுக்குள்ளேயே வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அதிலே புரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த ஆம்பிகுட்டி சேலஞ்ச் வந்து என்ஏஆர்ல வந்து ஒரு முக்கியமான சவால் இருக்கு. என்னன்னா ஜேஎஃப்கே என்ற 3 எழுத்துக்களை மட்டும் எடுத்துப்போம். இந்த 3 எழுத்துக்கு கூட்டத்தையும் வந்து கேட்கும் ஒரு ஆளுக்கு ஒவ்வொன்றும் வரும். எனக்கு வந்து ஜேஎஃப்கேன்றது வந்து ஜித்து கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அது தலைகையாக எனக்கு வந்து எப்பயுமே மண்டையில் தோணும். சிலருக்கு வந்து அது ஒரு மனுஷனை நினைவூட்டலாம், ஜேஎஃப்கேன்றது வந்து அந்த மனிதரை நினைவூட்டலாம், இல்லைன்னா வந்து விமான நிலையத்தை நினைவூட்டலாம். அப்போ இந்த 2 வாக்கியத்தை வச்சு பார்க்கலாம், சரிங்களா? ஐ எம் ரீடிங் அபவுட் ஜேஎஃப்கே. ரீடிங் அபவுட்ன்றது வந்து ஒரு நபரை பற்றி படிப்பதை குறிக்கிறதுனால, ஜேஎஃப்கேன்றது அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் ஜான் எஃப் கென்னடின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை வந்து ஒரு பர்சன்னு டேக் பண்ணிடும். இரண்டாவது வாக்கியத்தில் மை ஃப்ளைட் லேண்டட் அட் ஜேஎஃப்கேன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளைட் லேண்டட் அட்ன்ற ஒரு வார்த்தையில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு இடத்த வந்து குறிக்குது, லொக்கேஷன்ட்டு. ஆனால் ஒரே 3 வார்த்தை தான், ஜேஎஃப்கே தான், ஒரே விஷயம்தான். ஆனால் டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ல திருப்பி அந்த ஆம்பிகியூட்டியில் போய் மாற்றி. முதல் வாக்கியத்தில் அது ஒரு மனிதர், இரண்டாவது வாக்கியத்தில் அது ஒரு இடம். இங்குதான் ஏஐயோட உண்மையான சாமர்த்தியம் வந்து வெளியே வந்து தான் நான் பார்க்குறேன். வார்த்தை ஒன்று தான், ஆனால் அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கான்டெக்சுவல் மீனிங்ஸ் எல்லாம் அவர் உத்து பார்த்துட்டு இது பண்ணுறாரு. அதனால தான் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமானது. கான்டெக்ட் இஸ் தி கிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா கான்டெக்ட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எந்த விஷயங்களும் அது இருக்காது. இப்போ என்ஏஆர் தொழில்நுட்பத்தை வந்து ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பின்னணி இருக்கு. நேத்தோ இல்லை இன்னைக்கு புத்தகத்தில் வந்த இது கிடையாது. இது 1990 வந்து அமெரிக்க உளவுத்துறை இருக்காங்கல்ல, அவங்களால ஆயிரக்கணக்கான ஆட்கள், ரகசிய தகவல்களை வந்து பிரித்து வேகமாக படித்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள்லாம் தொகுத்து வெளியே வர்றதுக்காக இது பண்ணாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து எந்தெந்த நாடுகள், எந்தெந்த தீவிரவாதிகள், எந்த இடங்கள், இந்த மாதிரியான நிறைய இதெல்லாம் இருந்திருந்து தானாகவே ஒரு வந்து சாஃப்ட்வேர் தேவைப்பட்டது. அந்த சாஃப்ட்வேரை பூர்த்தி செய்ய வந்தது தான் மெசேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் கான்ஃபரன்ஸ்ன்ற தொடர் மாநாட்டில் வந்து நடத்தப்பட்டுச்சு. அந்த மாநாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஏஆர் தொழில்நுட்பம் வந்து முதல்ல வந்து பெரிய அளவில் வளர்த்தெடுத்தாங்க. பின்னர் அது வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட பயன்பாட்டுக்கு வந்து இப்போ ஜிமெயிலில், இல்லை உங்கள் கூகுள் கேலண்டரில், உங்கள் வேர்டில், எல்லா இடங்கள்லையும் இது வந்து செயல்படுது. இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வாக்கியத்துள்ள வார்த்தையை எடுத்து துண்டாக்கணும், தேவையில்லாத சொற்களெல்லாம் நீக்கணும், வார்த்தையோட வேர் சொற்களை நோக்கி போகணும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண பாத்திரத்தை வந்து அவருக்கு கொடுத்து அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நபரா இல்லை நிறுவனமா இதெல்லாமும் கண்டுபிடிச்சோம். இது எல்லாமே நடந்துருச்சு. இப்போ ஒரு சினிமாவில் எப்படி வந்து கதாபாத்திரத்தை முடிவு பண்ணுறோமோ அது மாதிரி எல்லாத்தையும் சூட்டி எல்லாம் முடிச்சிடும். ஆனால் இப்போ அந்த நடிகருக்கு வந்து எப்படி வந்து வேல்யூ, அதாவது சம்பளம் வந்து நிர்ணயிக்கிறாங்களோ, எவ்வளோ தூரம் வந்து ஒப்பிட்டு வேலை செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு இப்போ வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸுக்கு நம்ம வந்து நம்பர்ஸை வந்து அசைன் பண்ண போகிறோம். பேக் ஆஃப் வேர்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா அந்த கேள்விகளை முடிச்சுட்டு வருவோம் நம்ம.
இந்த வாரம் கேள்வி எதுவும் இல்லையா? ஒரு கேள்வி இருக்கு. நீங்க பார்த்துனீங்களா Q&Aல? அது ஸ்ரீனி தான் ஆன்சர் பண்ணணும். நான் ஆன்சர் பண்ணவே முடியாது. ஓகே. தமிழில் வந்து ஸ்டெம்மிங் அண்ட் லெமண்டைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரிஞ்சது தான் நித்யாது. இப்போ கிடைக்கிற இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ தான் வந்து டேட்டாவே உருவாக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கியூரேட்டட் கார்பான்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்க்கறது வந்து திராவிடியன் லாங்டெக் அந்த உலகத்துலேருந்து வந்தது மட்டும்தான் நான் பார்க்குற ஒரே ஒரு இது. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மூலக்கூறு அதே மாதிரி நீச்சல்காரன் உருவாக்கின அந்த இதெல்லாம் வச்சு தான் நான் இது வரைக்கும் வேலை செஞ்சுருக்கேன். தமிழுக்கு வந்து இதுதான் பண்ணணும் இது பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே இல்லாத ஒரு போக்கில் இருக்கும். அதுதான் பெரிய பிரச்சனை. இனி உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெயிட் ஆன்சர் இருந்தா நீங்க சொல்லுங்க. இன்னும் தமிழுக்கு பண்ண வேண்டியது நிறைய இருக்குதுங்க. நம்ம இந்த என்இஆர் பொதுவாக ஒரு பெயர் சொல் தொகுப்பே இன்னும் நம்ம கிட்ட முழுசா இல்லை. நீங்க வந்து ராமசாமி அப்படின்னா அது வந்து ஒரு பேரு, அது வந்து ஒரு ஆளு, அது வந்து ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம மனதுக்கும் மூளைக்கும் தெரியுது. ஆனா அது கம்ப்யூட்டருக்கு சொல்லணும்னா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதி வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தொகுப்பு வந்து இன்னும் பொது வெளியில கிடைக்கல. அங்கங்க தனித்தனி பல்கலைக்கழகம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதை வந்து உள்ளே தான் முடங்கி இருக்கு. தமிழுக்கு இன்னும் நிறைய செய்யணும்னா அடிப்படையாக இந்த தகவலை பிரித்து வைக்கிற வேலையை செஞ்சாலுமே அது ஒரு பெரிய உதவியா இருக்கும். யாராவது ஆர்வம் இருக்கிறீங்கன்னா நீங்க சொல்லுங்க, நம்ம சேர்ந்து ஆரம்பிக்கலாம். இல்லை ஸோ ஒன்றும் இல்லை, எல்லா பெயர் சொல் மொத்தத்தையும் தொகுத்து வச்சிருக்கிறோம் ஓரளவுக்கு. அதை வந்து அடுத்த வகையில வகைப்படுத்தணும். இது வந்து ஆண் பெண், இவர் வந்து ஒரு அரசியல்வாதி, இவர் வந்து ஒரு விளையாட்டு வீரர், இவர் வந்து ஒரு பேச்சாளர். ஸோ அந்த மாதிரி ஒரு கூடுதல் தகவல்களை கொடுக்கும்போது நம்ம இன்னும் நிறைய விதங்களை அதை பயன்படுத்திக்க முடியும். அதுக்கு தான் நிறைய மனித உழைப்பு தேவைப்படுது. ஆர்வம் இருக்கிறவங்க எனக்கு பின் பண்ணுங்க. நன்றி. தமிழ்ல சொல்லுங்க. கேள்வி. நீங்கள் பெட்டில் வந்து இந்த மோஃபியாலஜிக்கல் என்ன சொல்லிக்கிறீங்க, மோஃபியாலஜிக்கல் டீம் டோக்கனைஸ் பண்ணக்கூடிய மாதிரி செய்திருக்கிறீங்க. அது ஆமா. என்ன என்ன சும்மா ஒரு ஹை லெவலில் வந்து என்ன ஒரு அப்ரோச் எடுத்திருக்கிறீங்களா? அது அது ஒரு ரூட் வேர்ட் டிக்ஷனரி தான் இருக்குங்க. அது பின்னாடி வந்து ஒரு ரூட் வேர்ட் டிக்ஷனரி வச்சிருக்கேன். ஓகே. அந்த டிக்ஷனரியில இருந்து பார்த்தீங்கன்னா அது பிரித்து எடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, பள்ளி இக்குனே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூட் வேர்டு வந்து ஆல்ரெடி வந்து பள்ளிக்கு அந்த மாதிரி த்ரெஷோல்டு வச்சிருக்கேன். ஒரு ஃபஸி மேட்ச் போட்டு அதை இங்கே எடுத்துகிட்டு வரேன். அது கரெக்டான முறை இல்லைங்க. ஏன்னா இப்போ நன்னூலில் இருக்கக்கூடிய அந்த கிராமரை எழுதுறது அவ்வளோ ஈஸி இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதான். அது வர வரைக்கும் ஒன்று தேவையில்லை, அதனால இதை வேகமாக எழுதுனேன். இது வந்து ப்ராப்பரான முறை இல்லை, அதையும் சொல்லிடுறேன். அதனால தான் நான் முன்னாடி சொல்லிட்டேன். இது வந்து ப்ராப்பரான ஒரு முறை இல்லை. நான் இன்னொரு 2 நாளில் வந்து மெயில் வரும்போது ஒன்று அனுப்புகிறேன். டோக்கனைசர் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்டிஎம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் லேர்னிங் மூலிமா ட்ரெயின் ஆகிற ஒன்று வந்து செல்வகுமார்ன்றவர் வந்து உருவாக்கியிருக்கேன். இதை எடுத்துட்டு அதை இது கூட கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன், அதை எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. அது எல்லாரும் வேலை செஞ்சீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஜஸ்ட் ஃபாலோ அப் கொஸ்டின் தமிழ். இப்போ தமிழில் வந்து ஒரு 2-3 முயற்சிகள் நடைபெற்றிருக்கல்லோ அந்த மொஃபீம் அனலைஸ் பண்ணுறதுக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான முயற்சிகள் சர்வஸ் இந்த தமிழ் மோர்ஃப் அந்த மாதிரி ப்ராஜெக்ட். அதில் கொஞ்சம் டேட்டாவும் இருக்குது, மேபி டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் அல்லது அந்த கேசஸ் சர்டன் நம்பர் ஆஃப் கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. மேபி வித் சம் மாடர்ன் டூல்ஸ் வி கேன் பிரிங் தம் டுகெதர் டு பில்ட் சம்திங் ஸ்ட்ராங்கர். அல்லது லைக் மேபி என்ன அப்ரோச் இஸ் பெட்டர் நினைக்கிறீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக்? அதுதான் நினைக்கிறேன். நான் வேணா இங்கே ஒன்று காப்பி பண்ணுறேன் உங்களுக்கு. ஸ்ரீனிக்கெலாம் நான் வந்து கடந்த வாரம் போட்டேன் அந்த ஒரு இதை வந்து நான் இங்கே வேணா போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சேன்னா, ரூட் வேர்ட் தேடி போகும்போது அது ஒழுங்காக வேலை செய்யும்னு நான் நினச்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோக்கனைசர்ஸ் வந்து ஒழுங்காக வேலை செய்யுன்றது என் கற்பனையாக இருந்தது. ஆனால் சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பிபி டோக்கனைசரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடைகள் இருக்குன்னா
வெட்டு வச்சு நான் டோக்கனைஸ் பண்ணும்போது இது சந்தோஷமா இருந்தது. ஓகே, வார்த்தைகளை வந்து ஒரு அளவுக்கு பிடிக்குதுன்ட்டு. ஆனால் அது இன்க்ரிமெண்டலாக வந்து நான் போகும்போது சங்கத்தமிழ் பாட்டுக்கு அது வந்து ரூட் வேர்ட்ஸை வச்சு மட்டுமே எழுத ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு ஆபத்தாக இருந்தது. ஆனால் இங்கே பிரச்சனை வந்து எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் தாங்க. எது நல்லது எது கெட்டதுன்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ரூட் மார்ஃபிம்ஸ் வந்து ரூட் வேர்ட் நோக்கி போகக்கூடிய டோக்கனைசர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அது மட்டும்தான் வேலை செய்யும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் டெக்னிக்ஸ்ன்னு கேட்குறது வந்து இதை பற்றி மட்டும்தான் கேட்குறீங்களா, இல்லை அந்த டெக்னிக்ஸே எது பெட்டர்ன்னு கேட்குறீங்களா? இல்லை ஐ திங்க் நாங்கள் அதை இந்த கான்வர்சேஷனை பிறகு பிக்கப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் கமல். மேபி ஜஸ்ட் ஒன் ஃபைனல் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இனஃப் டேட்டா செட் இருக்கா வித் ரெஸ்பெக்ட் டு சே ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் டேக் பண்ணப்பட்ட அனடேட்டட் மோஃபீம் அனடேட்டட் பண்ண தமிழ் டேட்டா செட்ஸ் நீங்கள் பாவிச்சிருக்கிறீங்களா, அல்லது உங்களுக்கு இல்லை அதுதான் முக்கியமானது. வந்து என்ன மாதிரி டேட்டா தேவை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு செஷனுக்கு அப்புறமா ஒரு பிளாக் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக எழுதி போட்டுட்டு அந்த பிளாக் வந்து எதை பற்றி பேச போகுதுன்னா என்ன மாதிரி டேட்டா வந்து தமிழில் இருந்தால் பெட்டராக இருக்கும், அதை எப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பில்ட் பண்ணுறதுன்றதான். இப்போ ஸ்ரீனி சொன்ன மாதிரி தான் இன்னும் வந்து டேட்டா செக்யூரேட் பண்ணுறதுலேயே வந்து நம்ம பிரச்சனையாக தான் நின்றுருக்கோம். ஓகே ஓகே, ஒருத்தர் முல்லை அழகப்பன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, ஏன் வந்து சப்வேர்ட் டோக்கனைசேஷன் போகணும் வேர்ட் டோக்கனைசேஷனுக்கு பதிலா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து சென்டென்ஸ் லெவல் டோக்கனைசேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெருவெடிப்பாக வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதோட மெமரி கெப்பாசிட்டி யோசிச்சு பாருங்களேன். அது வந்து எந்த வகையிலுமே வந்து இது மெமரி ப்ராப்ளமாக மாறிடுங்க. சப்வேர்ட் டோக்கனைசேஷனே நம்ம போனதுக்கான காரணமே இதுதான். மெமரியை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். வேற எதுவுமே இதில் வந்து இதெல்லாம் கிடையாது. இப்போ தமிழ் இல்லை தெலுங்கு இல்லை மலையாளம்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், இது எல்லாமே ஒட்டுநிலை மொழி ரைட்டுங்களா. இதுக்கு வந்து சப்வேர்ட் டோக்கனைசேஷன்ன்றது வந்து இங்கிலீஷ் மாதிரி வந்து நம்ம ஏதோ வந்து அது மேலே இது பண்ணுற விருப்பப்பட்டு யூஸ் பண்ணல, கட்டாயமாக நீங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து புது வார்த்தை வந்தாலுமே அது என்ன பண்ணணும்னா வேர்ட் டோக்கனைசேஷனில் இதெல்லாம் பிரச்சனைங்க. அவுட் ஆஃப் வெக்காபுலரின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. தமிழில் வந்து பெரிய பெரிய வார்த்தைகள் இருக்கு. வந்து கொண்டிருந்தேன், வந்து கொண்டு இருந்தேன், இந்த மாதிரியான இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துன்றது ஒரு சிறிய துண்டாகவும் வந்தேன்றதும் வந்தால் வந்தார்கள் இது எல்லாமே வந்து வந்துன்ற ஒரே வார்த்தையிலேருந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ சப்வேர்ட் டோக்கனைசேஷன் தான் தமிழில் இருக்கக்கூடியதுக்கு வந்து எக்ஸாக்டாக வேலை செய்யுன்றது இது. ஓகே சரி, அப்போ நான் அடுத்த இதுக்கு போகிறேன். என் ஸ்லைட் தெரியுதா? தெரியுது. ஓகே, இப்போ வந்து ஒரே ஒரு புது ஆள்கிட்ட வரப்போகிறோம் நம்ம எல்லாருமே. இது வரைக்கும் வந்து மேத்தமெட்டிக்ஸை வந்து நம்ம பெருசாக எங்கேயுமே டீல் பண்ணல. ஆனால் நம்ம வந்து கடந்த அமர்வு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா நம்பர் வந்து தேவையே படாது, சாரி வார்த்தைகள் வந்து தேவையே படலை. இப்போ நம்ம வந்து மனித மொழியை வந்து மிஷினுக்கு சொல்லி கொடுக்கணும்னா அதை நம்பர் வழியாக தான் சொல்லணும். இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு அழகான ஒரு தமிழ் கவிதையை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதில் இருக்கக்கூடிய காதலியோ இல்லை பிரிவியோ இல்லை அதோட உணர்ச்சியோ தான் ரசித்து படித்து பார்ப்பீங்க. ஆனால் அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிகிற அந்த மென்மையும் ஓசையும் பொருளும் எல்லாமே புரியும். ஆனால் அதே கவிதையை வந்து நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒவ்வொரு வார்த்தையாக என்ன பண்ணும்னா ஒரு நம்பராக போட்டு பார்க்கும். அது ஒரு நம்பராக மாறிடும். இப்போ அன்புன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து அதோட வார்த்தையோட பொருள்லாம் தெரியாது. அது ஏதோ ஒரு 0.85ன்னு வச்சுக்கோமே சும்மா நம்பர். அது அந்த எண்ணை அது போட்டு அந்த எண்ணை வந்து எப்படி நம்ம கூட்டலாம், இல்லை எது கூடயாவது எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம், இல்லை எப்படியாவது அது எது கூட பெருக்கலாம் இல்லை கழிக்கலாம், இதை மட்டும்தான் அது யோசிக்கும். நம்ம வந்து ஒரு கவிஞன் வந்து ஒரு பேனாவை வச்சு எழுதுகிற ஒரு விஷயத்த வந்து இந்த ஏஐ மென்பொருள் என்ன பண்ணும்னா ஒரு மேத்தமெட்டிக்கலான கால்குலேஷனாக தான் பார்க்கும். அதுக்கு பேர் தான் வந்து நம்ம அதிகப்படியாக வந்து வெளியே சொல்லக்கூடியது வந்து வெக்டரைசேஷன் என்ற அந்த வார்த்தை. அதாவது வார்த்தைகளை வந்து எண்களாக மாற்றுற ஒரு மந்திரம் தான். கண்ணிக்கு வந்து மொழியை வந்து நீங்கள் புரிய வைக்கணும்னா இதுதான் வந்து முதல் படி. சரி, வார்த்தைகளை எண்களாக மாற்ற வேண்டும்ன்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இப்போ. ஆனால் இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கும்.
எந்த அடிப்படையில் நான் வார்த்தைகளை மாற்றுறது, ஒரு வார்த்தைக்கு என்ன கொடுக்கணும், கணினி எப்படி வந்து வார்த்தைக்கு வந்து ஒரு அடிப்படையில் ஒரு மதிப்பெண்ணை வந்து கொடுக்குது. அதுக்கு வந்து விஞ்ஞானிகள் வந்து முதல்ல யோசித்த மிக எளிமையான ஒரு வழிமுறை வந்து கவுண்டிங். ஓகேங்களா? கவுண்டிங் மெக்கானிசம் தான். ஒரு வாக்கியத்தின் இலக்கணத்தையோ வார்த்தைகளின் வரிசையோ அர்த்தத்தை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா வார்த்தையில மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இதை வந்து அள்ளி ஒரு பைக்குள்ள போட்டுக்குள்ள கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பேக் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பேக் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் டூர் மாதிரி ஒன்று பார்க்க வேண்டிய ஒரு இடத்துக்கு இருக்கும். இப்போ கம்ப்யூட்டருக்கு வந்து தமிழ் இல்லை ஹிந்தி ஆங்கிலம் இல்லை அரபா இருக்கட்டும், எந்த மொழியில் வந்து நீங்கள் எழுத்துக்களை வந்து நேரடியாகவும் புரிஞ்சு கொள்கிற சக்தி கிடையாது. அதுக்கு வந்து எழுத்து எல்லாமே வந்து வெறும் சூழியம் இல்லைன்னா ஒன்றா தான் தெரியும். எனவே நம்ம வந்து வார்த்தைகளை வந்து எண்களான ஆக்கப்பட்ட ஒரு முகமூடியாக இங்கே வந்து பார்க்கலாம். வார்த்தைகளுக்கு அது வந்து எண்களால் வந்து நம்ம ஒரு முகமூடி போட்டு நம்ம வந்து அதை அப்படியே வந்து கணினி கிட்ட கொடுத்தோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் செஞ்சு நம்ம கிட்ட கொடுக்கும். அது என்ன பண்ண முடியும்னா அதில் சேமிக்க முடியும், ஒப்பிட்டு பார்க்கும். எப்படி வந்து அப்போ எப்படி வந்து மாத்துறது? இப்போ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஒன் ஹாட் என்கோடிங்ன்ற இந்த ஒரு இடத்த மட்டும் பார்ப்போம். இப்போ ஒரு வார்த்தை இருக்கு, நான் தண்ணீர் குடிக்கலாமா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோமே. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான்ன்ற வார்த்தைக்கு ஒன்னுன்னு குறிச்சிருவோமே, நம்ம சும்மா ஒன்னுன்னு கொடுத்துக்கோங்க. தண்ணீர்ன்ற வார்த்தைக்கு 2ன்னு கொடுத்துருங்க, குடிக்கலாமன்றதுக்கு 3ன்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன மிகப்பெரிய சிக்கல் என்ன இருக்குன்னா, கணிதத்தோட முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து 1 விட ரொம்ப பெருசு. அப்போ தண்ணீர்ன்ற வார்த்தைக்கு நான்ன்ற வார்த்தையை விட பெரியது அப்படின்னு நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்க முடியாது. அப்போ தண்ணீர் என்பது நான் என்பதை விட பெரிசு, உயர்ந்தது அப்படின்ற ஒரு தவறான தர்க்கத்தை நோக்கி கம்ப்யூட்டர் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வை நம்ம தவிர்த்து ஆகணும். எங்கேயுமே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தனித்துவமான பொசிஷனை கொடுக்கணும். அதாவது எனக்கு வந்து ஒரு பெரிய ரூம் இருக்கிறதா வச்சுக்கோங்களேன், பெரிய மல்டிபிள் ரூம்ஸ் இருக்கிற மாதிரி கற்பனை செஞ்சுங்க. அந்த அறையில வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தனி நாற்காலி இருக்கிற மாதிரி. ஒரு வார்த்தை வரும்போது அது அதற்குரிய நாற்காலியில வந்து 1 போட்டு வச்சுப்போம். அது வந்து மற்ற எல்லா நாற்காலிலையும் நம்ம வந்து 0 போட்டுருவோம். இது எல்லாமே வந்து நாற்காலியை கற்பனை பண்ணுது. இப்போ நான் 100, தண்ணீர் 010, குடிக்கலாமா 001. அப்போ இது வந்து வார்த்தையோட வொக்காபுலரி பெருசாக பெருசாக அதுவும் என்ன ஆக போகுது? ஏன்னா நான் தண்ணீர் குடிக்கலாமான்றது வந்து பார்த்தீங்கன்னா 3 வார்த்தை. நான் தண்ணீர் குடிக்கலாமா, எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது அப்படின்ற இடத்துல இன்னும் பெருசாகிட்டே போகும். அப்போ வந்து வெக்டார் வந்து இது போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இதை முதல்ல புரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் இதில் இந்த தர்க்கத்தை வந்து நம்ம இது பண்ணுவோம். ஏன் இந்த தர்க்கத்துக்கு வந்து முதல்ல போகிறாங்க ஒன் ஹாட் என்கோடிங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி வந்து ஒரு ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு ஸ்கூல்லையோ இல்லை ஏதாவது ஒரு இடங்கள்லையோ நீங்கள் வேலை செய்கிற இடங்கள்லையோ ஒரு நம்பர் இருக்கும், எம்ப்ளாயி நம்பர், ரோல் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஏன்னா இது என்ன பண்ணாது, அதே தான் வந்து ஒன் ஹாட் என்கோடிங்கும் வந்து அந்த நம்பர் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து முதல் நம்பர் மாணவனை விட சிறந்தவன்லாம் சொல்ல முடியாது. ரோல் நம்பருன்றது ஒரு அடையாளம் மட்டுமே. அது வந்து எந்த விதமான பெருசு சின்னதுன்ற வார்த்தைகள்லாம் கொண்டு வராமல் சமமான உரிமையும் சமமான மதிப்பையும் மட்டுமே வார்த்தைகளுக்கு தர இங்கே நம்ம ட்ரை பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா வெக்டாருக்கும் சமமான மதிப்பு கொண்டவை. அதில் வந்து இடம் மட்டும்தான் மாறும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து நான் இருக்காரு, அடுத்தது வந்து தண்ணீர் இருக்காரு, குடிக்கலாமா இருக்கிறாரு. என்னோட வொக்காபுலரி வந்து பார்த்தீங்கன்னா நான் தண்ணீர் குடிக்கலாமா அப்படின்றது. இப்போ 3 பேரும் இங்கே வந்திருந்தாங்கன்னா இது 1,1,1 இருந்திருக்கும். இதுதான் அதோட ஒன் ஹாட் என்கோடிங்கோட இதோட பிரச்சனை என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். இப்போ இது எவ்வளோ அழகாக வேலை செய்ய போகுது உங்களுக்கு வந்து டாட் ப்ராடக்ட் வந்து தெரியும்னு நம்புகிறேன். இப்போ டாட் ப்ராடக்ட் எப்படி வேலை செய்யும்னா இங்கே 1,0,0 இருக்குல்ல, இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கோமே. ஏ வில் கோ வித் ஏ, பி வில் கோ வித் பி, சி வில் கோ வித் சி. அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ 1 × 1 வந்து பார்த்தீங்கன்னா 1 + 0 × 0 வந்து 0.
0 into 0 இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ பூனைன்ற வார்த்தையை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 1,0,0 அப்படின்னு போட்டிருக்கேன். நாயின்ற வார்த்தையை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 0,1,0 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம். 1 into 0 0, 0 into 1 is 0, 0 into 0 இது. அப்போ இது ரெண்டு வார்த்தையும் அர்த்தமே கிடையாதுன்னு உங்களுக்கு புரியுது. அப்போது இந்த ஒன் ஹார்ட் கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர சந்தோஷத்தை தருது. என்ன பண்ணுது, பூனைக்கும் நாய்க்குமான வெவ்வேறு வார்த்தைகள்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருது. அப்போ ஒரு டாட் ப்ராடக்ட் பண்ணாலே என்ன ஆயிடுது, இது உங்களுக்கு தெரிஞ்சிருதுன்னு நீங்கள் நம்ம எடுத்துக்கிற இந்த நேரத்தில் தான் ஒரு மிகப்பெரிய குறைபாடு வந்து ஒன் ஹார்ட் என்கோடிங் கிட்ட இருக்கு. இதுகிட்ட ஒரு பலவீனம்னே சொல்லலாம். இது வந்து சிமாண்டிக் மீனிங்கை அதனால புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் அங்கே சொல்லியிருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, சந்தோஷம், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பொருளை தான் குறிக்குது. ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் நம்ம மனசுல. ஆனால் ஒன் ஹார்ட் என்கோடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து மகிழ்ச்சிக்கு வந்து அவர் என்ன கொடுத்துடலாம் 1,0, சந்தோஷத்துக்கு வந்து அவர் 0,1 கொடுத்துடலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் வேற வேற. அப்போ இந்த வெக்டார் டாட் ப்ராடக்ட் செஞ்சீங்கன்னா எப்படி வந்து பூனைக்கும் நாய்க்கும் டாட் ப்ராடக்ட் செய்யும் போது 0 வந்துச்சு, அதே மாதிரி இங்கேயும் 0 வந்துடும். அதாவது மகிழ்ச்சி, சந்தோஷம்ன்ற ரெண்டு வார்த்தைக்கும் தொடர்பு இல்லைன்றது அந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து அந்த கணிதம் உங்களுக்கு சொல்லுது. ஆனா உண்மையில அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய தொடர்புடையவங்க. இதுதான் இதோட மிகப்பெரிய குறை. ஓகேங்களா? அதுக்கு வந்து வார்த்தைகளோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற திறன் இல்லை. இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருந்தது. நான் தான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன். ஒரு பெரிய அகராதி இருக்கு, அதுல 1,00,000 வார்த்தை இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு வார்த்தையை நீங்க ரெப்ரசன்ட் பண்ணாலும் 99,999 சூவியத்தை நீங்க போட்டு தான் அந்த இடத்துல வந்து பட்டியலை நீங்க சேமிக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மெமரி ப்ராப்ளமை வந்து உருவாக்கும், பழுவை வந்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுத்துகிற முதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த ரெண்டு பொருளையும் குறைபாடுகளை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன் ஹார்ட் என்கோடிங்கை வந்து கைவிட்டு இப்போ இன்னைக்கு வந்து எம்பர்டிங்ஸ்ன்னு நீங்கள் காதில் வாங்குறீங்கல்ல, அது உருவானதுக்கான முக்கியமான காரணம் வந்து இந்த ரெண்டு மிகப்பெரிய குறைகள் தான். ஆனால் இப்போ நம்ம பார்க்கறது வந்து கிளாசிக்கல் NLPன்றதுனால பேக் ஆஃப் வேர்ட்ஸை பார்த்துட்டு தான் அங்கே போக போகிறோம். இன்றைக்கும் வந்து பேக் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து பயன்படுத்தக்கூடிய இடங்கள் வந்து நிறைய இடங்கள் இருக்குது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்பாம் ஃபில்டர் ஆகட்டும், எல்லாமே அங்கே எல்லாமே இது பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பேக் ஆஃப் வேர்ட்ஸ் அதை எப்படி வந்து இது பண்ணுறது? இப்போ நீங்கள் வந்து கண்ணை விட்டு இதை கற்பனை பண்ணிங்க. ஒரு பெரிய பை எடுத்துக்கிறீங்க. ஒரு வாக்கியத்தில் உள்ள எல்லா வார்த்தையும் வந்து வரிசையாலாம் பார்க்காம அந்த பைக்குள்ளே தூக்கி கொட்டிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த பைக்குள்ளே வந்து அதை வந்து ஒரு 4 முறை குலுக்குறீங்கன்னு வச்சுக்கோமே. அவ்வளோதான். இப்போ அதுதான் வந்து பேக் ஆஃப் வேர்ட்ஸ். இப்போ ஒரே ஒரு வேலை பார்க்க போகிறீங்க. அந்த பைக்குள்ள என்ன இருக்குது? சில வார்த்தைகள் வந்து ஒரே ஒரு முறை இருக்கலாம், சில வார்த்தைகள் வந்து பல முறை இருக்கலாம். அப்போ அந்த பையில இருக்கக்கூடிய எந்த வார்த்தை எத்தனை முறை வந்திருக்கு, அதாவது ஹவு மெனி டைம்ஸ், அதோட ஃப்ரீக்வன்சியை நீங்கள் வந்து மெஷர் பண்ண போறீங்க. அவ்வளோதான் நீங்கள் பண்ணுவீங்க. ஒரு வாக்கியத்தை எண்களாக மாற்றிட்டீங்க. அதை வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ன்ற வார்த்தை வந்து 6 வாட்டி வந்திருக்கு. இந்த மாதிரியான ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன் இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்றத பார்க்கணும்னா ஸ்பாம் மெயிலை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு ஸ்பாம் மெயிலில் ஆஃபர், ஃப்ரீ, டிஸ்கவுண்ட் இந்த வார்த்தை வந்து அடிக்கடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாதாரண மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு மெயிலில் வந்து ஆஃபர் என்ற வார்த்தை வந்து 10 முறை வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது ஸ்பாம்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு டைமிங்கில் இப்படி தான் பண்ணுறோம். அந்த மெயிலோட வாக்கியங்களை அப்படி எப்படி அமைந்திருக்கு, இலக்கணம் சரியா இருக்கா, எல்லாம் வந்து போய் அதை பார்க்க தேவையில்ல. நம்ம ஒவ்வொரு வார்த்தையின் எண்ணிக்கையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்றோம். அதுதான் வந்து பேக் ஆஃப் வேர்ட்ஸோட மிகப்பெரிய வலிமை. ஆனா இது ஒரு எளிமையான ஒரு செயல்பாடு, ரைட்டுங்களா? ஒன்றும் இல்லை, வார்த்தைகள்லாம் எடுத்து கொட்டினீங்க, நம்பர் அசைன் பண்ணீங்க. ஆனா இந்த எளிமை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பலவீனமாகவும் மாறுச்சு. 2 வாக்கியங்களா நம்ம பார்ப்போமே. டாக் பைட்ஸ் மேன், மேன் பைட்ஸ் டாக். இப்போ நீங்கள் இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் வரிசை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுத்துக்கும் வந்து இப்போ 1,1,1 தான் அப்படின்னு வச்சுக்கோமே.
இந்த வாக்கியத்திலையும் அதே வெக்காபுலரி தான் இருக்கு. ரெண்டுத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வரிசை தான். டாக் பைட்ஸ் அ மேன், மேன் பைட்ஸ். ரெண்டுத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா வரிசை தான் வந்து நீங்கள் வந்து வரிசையை நான் மட்டும் பிரிச்சிடுறேனே. டாக் எடுத்து பையில போட்டேன், பைட்ஸ் எடுத்து போட்டேன், மேனை போட்டேன். இப்போ இதில் வந்து அந்த வரிசையை மாற்றதுனால அந்த அர்த்தமே போயிடுது, அந்த கான்டெக்சுவல் மீனிங்கே போயிடுது, ரைட்டுங்களா? இந்த அப்போ பேக் ஆஃப் வேர்ட்ஸோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இது வந்து ரொம்ப ரெண்டுமே ஒரே இதுன்ட்டு பார்த்துட்டு போயிடும். ஸோ அது வந்து என்ன பண்ணலன்னா ஆர்டர், அதாவது வரிசைக்கு அது எந்த விதமான முக்கியத்துவமும் தரல. இதனால வந்து பேகுன்னு நம்ம இதுக்கான பேரே வந்து வச்சதுக்கான காரணம்னா, ஒரு பையில வந்து வார்த்தையை போட்டிங்கன்னா எந்த வார்த்தை முதல்ல வந்தது, எது கடைசியில் வந்துலாம் தெரியாது நம்மளுக்கு. அது எவ்வளோ முறை வந்தது மட்டும்தான் நம்மளால வந்து அதை கண்டுபிடிக்க முடியும் நம்ம ஓவர் த பீரியட்ல. அதுதான் அதோட முக்கியமான இது. இப்போ இந்த இடத்துல இருந்து ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடியது வந்து இது, நீங்க பண்ணி பாருங்க. நான் எந்த கோட் பிளாக்கையும் நான் ரன் பண்ணல, நீங்க தான் ரன் பண்ணி பார்க்க போறீங்க. டேர்ம் ஃப்ரீக்வன்சி, இன்வர்ஸ் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சின்றத பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்ம பேக் ஆஃப் வேர்ட்ஸ்ல வந்து ஒரு பெரிய பலவீனம் இருக்குன்னு நம்ம சொன்னோம். அப்போ அதிக எண்ணிக்கை மட்டும் இருக்கக்கூடிய நம்பருக்கு மட்டும் குருட்டுத்தனமான ஒரு அல்காரிதம் எழுதும். இப்போ ஒரு ஆங்கில கட்டுரையில வந்து பார்த்தீங்கன்னா த என்ற வார்த்தை வந்து 100 முறை வரலாம். ஆனா நான் எழுதின அதே கட்டுரையில வந்து அல்காரிதம்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது 5 வாட்டி தான் எழுதியிருக்கேன்னு வச்சுங்களேன். பேக் ஆஃப் வேர்ட்ஸிடம் வந்து போய் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், தான் ரொம்ப முக்கியமான வார்த்தைன்னு சொல்லும். ஆனா நம்மளுக்கு நல்லா தெரியும் த என்பது வந்து ஒரு இலக்கண சொல் தான், அதுக்கு எந்த சிறப்பு தகவலும் அதுகிட்ட இல்லை. அதே சமயத்துல அல்காரிதம்ன்ற ஒரு வார்த்தை வந்து அந்த கட்டுரை எதை பற்றி போகுதுன்றது, நான் வந்து இப்போ ஜென்ரலா அல்காரிதம் தான் சொன்னீங்க, உடனே இந்த பிளாக் எதை பற்றிதுன்னு உங்க மனசு வந்து ஈஸியா சொல்றோம், இது அல்காரிதம் ஏதோ ஒன்று பத்தி பேசுதுன்ட்டு. அதுக்காக அதிக முறை வர ஒரு வார்த்தை தான் வந்து முக்கியமானவை, மற்ற எல்லாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ற ஒரு வகையான விஷயம் தான் வந்து டிஎஃப்ஐடிஎஃப். ஒரு நீங்க வந்து ஒரு கிரைம் சீனுக்கு ஒரு இடத்துக்கு போற மாதிரி யோசிப்போமே, இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு மென்டல் பிக்சரை பில்ட் பண்றதுக்காக நீங்க அங்க போறீங்க. அங்க வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து ஒரு ராட் டைமண்ட் ரிங்கை வந்து அங்க கிடக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ டிஎஃப்ஐடிஎஃப் என்ன பண்ணுன்னா இது 2 படிகளா போய் பார்க்கும். ஒன்று வந்து டேர்ம் ஃப்ரீக்வன்சி, ஓகேங்களா? அதாவது அந்த குற்றம் நடந்த அந்த இடத்துல எந்த பொருள் எத்தனை முறை கிடைச்சதுன்னு அது பார்க்கும். அப்போ அந்த இடத்துல வந்து 10 தண்ணீர் பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோமே, அப்போ டிஎஃப் வந்து மதிப்பு அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து டேர்ம் ஃப்ரீக்வன்சி வந்து தண்ணீர் பாட்டில் 10 இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது அந்த குற்ற இடத்தை மட்டும் போய் பார்க்காம உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் போயிட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணீர் பாட்டில்ன்றது எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது ஒரு சாதாரண பொருள், ஆனால் அதுக்கு வந்து எந்த ஒரு யூனிக்னஸும் கிடையாது, ஓகேங்களா? அதனால இங்கே என்ன ஆயிடும்னா யூனிக்னஸோட மதிப்பு வந்து குறையும். இந்த குற்ற இடத்துல 10 முறை வந்து தண்ணீர் பாட்டில் வந்தாலும் அதோட எடையை வந்து அதோட வெயிட்டை வந்து அது குறைச்சி விட்டுரும். ஆனால் அங்க இருந்து அந்த ரேர் டைமண்ட் ஒன்று சொன்னால அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஹை ஐடிஎஃப் வந்து கொடுத்துரும், இன்வெர்ஸ் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துரும். ஏன்னா உலகம் முழுவதா தேடி பார்த்தாலுமே அந்த மோதிரம்ன்றது வந்து ஒரு அரிதான பொருள். அதனால இந்த சினாரியோவில் ஒரே ஒரு முறை மட்டும் வந்து அந்த மோதிரம் இருக்குல்ல, அது வந்து அதிகமான எடை கொடுத்து தண்ணீர் பாட்டிலுக்கு வந்து விட்டு அது வந்து பெரிய விஷயம் கிடையாதுன்ட்டு அந்த டிடெக்டிவ் வந்து எப்படி வந்து பிரித்து பார்க்குறாரோ அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு தான் இந்த டிஎஃப்ஐடிஎஃப் வந்து உள்ளுக்குள்ளே செய்வது. நாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இந்த செஷன் முடிஞ்சதும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஹவு டு லேர்ன் என்எல்பி அப்படின்னு நீங்கள் தேடுறீங்க. உடனே கூகுள் தேடல என்ன நடக்கும்னா டிஎஃப்ஐடிஎஃப் வந்து எடையை வந்து கணக்கிடும். ஹவு மற்றும் டு போன்ற வார்த்தைகளுக்கு வந்து ரொம்ப பொதுவானது. எனவே அதோட இடையெல்லாம் குறைச்சிட்டு இங்கே நான் எதை தேடணும், என்எல்பி லேர்ன் இந்த வார்த்தைகளை மட்டும் தேடி லேர்ன் என்பது வந்து ஹவு டு கூட சேர்ந்தே வந்துடுது. எனவே கூகுள் என்ன பண்ணா இந்த 2 வார்த்தைகளுக்கு அதிகமான டிஎஃப்ஐடிஎஃப் இருக்கக்கூடிய எடையை கொடுத்து
அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து சரியான இது இருக்கு. இது வந்து சப்போஸ் யாரோ பின்னாடி வந்து இந்த அல்காரிதம் மாத்திடுறாங்கன்னு வச்சுங்களேன். இது வந்து தலைகீழா வந்து நம்மளுக்கு வந்து நீங்க தான் உட்காந்து ஒவ்வொரு பக்கமா திறந்து எந்த பக்கம் வந்து பெட்டரான பக்கம்னு நீங்க தான் தேடி பார்க்குற மாதிரி போகும். ஆம், சரி, இப்போ கிட்டத்தட்ட 8 மணியை வந்து நெருங்கிட்டோம். நான் எம்பெடிங்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். கேள்விகள் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம கேள்விக்கு இல்லைன்னா நான் வந்து எம்பெடிங்ஸை முடிக்க ட்ரை பண்றேன். ஏதாவது கேள்விகள் இருக்கா? நினைக்கிறேன் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? மணி 8 ஆகுது. யா நம்ம எப்படி ஒரு 5 கேள்வியில நிமிஷம். மட்டும் யா Okay. இதுல வந்து வேற ஆக்கள் இந்த இந்த செஷன் தொடர்பான கேள்விகள் இல்லை என்றால் நாங்கள் 10:30 ஐ மீன் இன்னும் ஒரு 6 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்துக்கொள்ளலாம். ஆம், ஒரு இந்த செஷன் தொடர்பான கேள்விகள் இருந்தால் இப்ப இப்ப நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டும் கேட்கலாம், இல்லாட்டி நீங்கள் Q&A அல்லது சாட்ல போடுங்க. யா ஒரு கேள்வி இருக்கு நினைக்கிறேன். சரி. இப்போ நம்ம பார்த்த ஒவ்வொரு மெத்தட்ஸ் இருக்கு, ப்ரிலிமேஷன், அந்த இது ஒவ்வொருத்தையும் எது வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கும், இல்ல சில மாடல்ஸ் வந்து இது ப்ரையாரிட்டி ஹையரார்கி அந்த மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் இதை பண்ணணும், இது பண்ணணும், எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது நம்ம சூஸ் பண்ற நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை ஒரு ஒரு அல்காரிதமும் சூஸ் பண்ணுமா, இல்ல கம்பல்சரியா 1 by 1 ஹையரார்கியில் வருமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, இப்போ நீங்க கேட்குற அந்த கேள்வியில வந்து ஒரே ஒரு இதை மட்டும் நான் சேர்த்துறேன். அது நீங்க சொன்ன மாதிரி உங்களோட வேலையை பொறுத்து தான். இப்போ டோக்கனைசேஷன் இருக்குல்ல, நான் வந்து இப்போ கூகுள் சர்ச் பேசணும்ல, நம்ம கூகுள் சர்ச் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா TF-IDFல வந்து ஹவு டு லேர்ன் NLP அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து ஒரு ஸ்டாப் வேர்டாக பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பிரச்சனை. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மார்க் சார்பு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இதுதான். இப்போ டோக்கனைசேஷன் வந்து இல்லாமல் எதையுமே கட்ட முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா டோக்கனைசேஷன் தான். ஏன்னா நீங்கள் கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட்டுன்னு நம்ம பார்த்தோம்ல, நீங்கள் எதை செய்யறதா இருந்தாலும் இந்த டோக்கனைசேஷனை பொறுத்து தான் எல்லாமே மாறப்போகுது. அப்போ ஒரு டோக்கனைசேஷன் சரியா இல்லைன்னா வந்து நான் வந்து பின்னாடி நம்ம பார்க்கக்கூடிய வேர்ட் டு வெக்கோ இல்லை டிரான்ஸ்ஃபார்மரோ எதை பயன்படுத்தினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மோசமான முடிவு தான் வந்துகிட்டு இருக்கும். ஆனால் இதை நம்ம இப்படி பார்க்கலாமே, ஸ்டாப் வேர்ட்ஸ் வந்து இரைச்சலை குறிக்குது, செயலாக்கத்தை வேகமாக்குது. அப்போ இது வந்து எந்த இடத்துல டேட்டா கிளீனிங்ல வந்து இது ரொம்ப முக்கியமா இருக்கலாம். இப்போ ஸ்டெம்மிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் போன்ற மொழிக்கு வந்து அது ரொம்ப கட்டாயமான ஒரு இடங்கள்ல வந்து நிற்கும். ஓகேங்களா? POS வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தேவைப்படாது. ரொம்ப சிக்கலான வாக்கியங்களை நம்ம புரிஞ்சுக்கிற ஏரியாக்கள்ல தான் அது வந்து தேவைப்படுறதா இருக்கலாம். ஸோ இது வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கு. நன்றி நன்றி, தேங்க்யூ. கமல், இதுல ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவுபடுத்தினால் உதவியா இருக்கும் என்று நினைக்கிறேன். என்னென்றால் நீங்கள் இன்றைக்கு கவர் பண்ண நிறைய நுணுக்கங்கள் வந்து அந்த ஒரு விதத்துல கிளாசிக்கல் NLP என்று சொல்லலாம் இல்லையா? அதாவது ஆமா, நாங்கள் இந்த LLM-னுடைய எழுச்சிக்கு முதல்ல மிகவும் பரவலாக பயன்படுத்தப்பட்ட நுட்பங்கள் இந்த நுட்பங்கள் LLM-ல எந்தளவு எந்தளவு தாக்கத்தை செலுத்துது, அல்லது LLM வந்து இந்த விடயங்களை எந்த விதத்துல கையாளுது? ஓகே. இப்போ வந்து இந்த கேள்வி வந்து ChatGPT, ஜெமினி மாதிரியான இதெல்லாம் வந்தது பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் NLP வந்து டெட்டா அப்படின்றது தான் முக்கியமாக பார்க்கணும். எப்படின்னா அது இன்டர்லைசேஷன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ கிளாசிக்கல் NLPயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த இந்த டோக்கனைசர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே தான் வந்து LLMஸுக்கான அடிப்படையாகவே இருக்கு. இப்போ கிளாசிக்கல் NLPயில் வந்து ரூல் பேஸ்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் தான் நம்ம நிறைய பண்ணிருப்போம். ஆனால் இங்கே டீப் லேர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்டு ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு கிளாசிக்கல் NLPயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ
ஒரு 4 வாட்டி எக்ஸ்கிளமேட்டர் மார்க்கு இல்லை டியர் சார் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்கோர் கொடுத்துட்டே இருப்பான். ஆனால் அந்த ஸ்கோருக்கு கீழே இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்தால் அதை வந்து ஸ்பேம்னு சொல்லலாம், இல்லைன்னா ஹாம்னு சொல்லி பிரிப்பீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஒன் ஃப்ரீ ஐஃபோன் கிளிக் ஹியர்ன்ட்டு ஒரு 3 எக்ஸ்கிளமேட்டரி இருக்கிற மாதிரி யோசிக்கலாம். இப்போ இதை பார்த்ததுமே அது என்ன பண்ணுன்னா இது வந்து இது பண்ணும். ஆனால் இது வந்து கிளாசிக்கல் என்எல்பியில் வந்து இது வேற. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்எம்ஸில் வந்து இது வந்து கோடிக்கணக்கான ஸ்பேம் அண்ட் ஹாம் இமெயில்ஸை வந்து பார்த்துருக்கோம். அதுக்குள்ள இருந்து ஒரு பேட்டர்ன் வந்து அதுவே தெரிஞ்சு வச்சிருக்கும். அந்த பேட்டர்ன்ல இருந்து தான் எடுக்கு. இங்கே நீங்கள் எழுத மாட்டீங்க உட்காந்து. இன்னும் இது வேலையில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மாதிரியான மொழியில் வந்து எல்லா ஆய்வுகளும் வந்து கிளாசிக்கல் என்எல்பியை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா இன்னும் நம்ம வந்து இந்த ரூட் வேர்ட் செம்மர்லாம் நம்ம இன்னும் முடிக்க வேண்டிய நிறைய வேலைகள்லாம் நிறையா இருக்கு. இப்போ எல்எல்எம் வந்து எத்தனை பேர் வந்து 100% வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு நம்புறீங்கன்றது வந்து ஒரு கேள்வி இருக்கு. எல்எம்ஸ் வந்து தே வில் கோ அப் டு தி வேல்யூ ஆஃப் 80%ன்னு வச்சுக்கோமே. என்னால் கிளாசிக்கல் என்எல்பியில் உங்கள் டாஸ்க்கு வந்து 95% ஆனால் அப்ராக்சிமேட் இது கொண்டு வர முடியும். நிறைய டாஸ்க்கை வந்து டைசெக்ட் பண்ணி பண்ணுறது இது எல்லாமே. அப்போது இதுக்கு வந்து ஒரு கனெக்டிங் டாட்ஸ் மாதிரி பார்த்தோன்னா, இன்னைக்கு வந்து கிளாசிக்கல் என்எல்பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியுமே என்எல்பிக்கு உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோக்கனைசேஷன் நம்ம பேசணும்ல, அதுதான் சப்வேர்ட், அது வந்து பிபிஇ. இப்போ ஸ்டாப் வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து எல்எல்எம்ல வெளிப்படையாலாம் நான் நீக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் அட்டென்ஷன் மெக்கானிசம் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா அது வந்து லோவர் வெயிட்ஸ் வந்து அசைன் பண்ணி அனுப்பும்னு வச்சுக்கோங்களேன். லெமடைசேஷனை வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்வேர்ட் டோக்கனைசேஷனும் எம்படிங்கும் சேர்ந்து இந்த வேலையை வந்து தானாகவே செஞ்சிருது. இதில் வந்து போஸு இதெல்லாம் வந்து அதுவே லேபிளைஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளே இருக்குது. அப்போது நீங்கள் வந்து வேர்ட் டு வெர்க்கை வந்து நம்ம வந்து அடுத்த இதில் பார்க்கும்போது அதுதான் எல்எல்எம்மோட உயிர்நாடியாகவே இருக்கும். நீங்கள் வந்து பார்க்கக்கூடியது வந்து சீக்வன்ஸ் டு சீக்வன்ஸ்ன்ற ஒரு பேப்பர் தான் வந்து எல்லா சைக்கிளையும் மாற்றுறது. இது கிளாசிக்கல் என்பியை வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்க முடியாதுன்னா, ஜென்ரலாக ஏதோ ஏறி போகிற ஒரு வாகனம் மாதிரி பார்க்காம அது ஒரு லேடர் மாதிரி. இது மேலே ஏறினீங்கன்னா தான் எல்எல்எம்முக்குள்ளார என்னென்ன தவறு செய்யுது, அது நம்ப தகுந்ததா இல்லையா, ஏன் அது மேலே உங்களுக்கு கொஷின்ஸ் வருது, அப்படி அந்த கொஷின்ஸ் எப்படி நம்ம அட்டாக் பண்ணுறதுன்றதே இங்கேருந்து தான் வந்து நம்மளால சொல்ல முடியும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேள்விகள் தற்சமயம் வேற இல்லை. மிக்க நன்றி தமிழ். இது இந்த செஷன் தொடர்பான கேள்விகள் வேறு இல்லாத அல்லது அந்த போன முறை நீங்கள் யாராவது அந்த நோட் புக்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னால் அது தொடர்பான கேள்விகள், அதில் உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்தால் கூட இதில் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் அதுக்கு எடுத்துக்கொள்ளாமல் நினைக்கிறேன். அது தொடர்பான கேள்விகள் ஏதாவது இருக்கா? நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டும் கேட்கலாம். நன்றி. இன்று எடுத்த செஷன்ஸ் பேஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு கம்ப்ளீட் என்எல்பி டெமோ மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் இப்படி பண்ணி ஒரு அல்ல ஒரு 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 செய்தித்தாளை எடுத்து இதை என்எல்பியில் கொடுத்து ஒரு Q&A ஆன்சர் செய்கிற அளவுக்கு பில்டு பண்ண முடியும்? நாம் இப்போ தான் பேசிக்கான இடங்கள்ல ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் வந்து ஒரு செஷன் முடிஞ்சாதான் நம்ம அதை செய்யணும். அது இருக்கு. சென்டிமெண்ட் அனாலிசிஸ் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்லைட்லேயே இருக்கும், நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கான கோடும் அதிலே இருக்குது, சென்டிமெண்ட் அனாலிசிஸ். ஆனால் இப்போ வந்து நான் இன்னும் பண்ண வேண்டியது வந்து லாங்குவேஜ் மாடலை பில்ட் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு போக முடியும். மற்றபடி வந்து பேசிக்கான கோட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இன்னைக்கு பார்த்த எல்லா விஷயங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு ஒன்றுத்துக்கு கீழே வந்து TF-IDF இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. மிக்க நன்றி. நன்றி. ஓப்பன் தமிழ்னு ஒரு தமிழ் என்எல்பி லைப்ரரி வச்சுருக்கோம் பைத்தானுக்கு. ஸோ நீங்கள் அதையும் பார்க்கலாம். அதை வச்சு தமிழ் பேஸ்டு.in ஒரு பேட்டும் வச்சுருக்கோம், நான் சேட்டில் போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படையான ஸ்டெம்மிங், அடிப்படையான ரூட் வேர்டு பிரிக்கிறது, அப்புறம் சில விளையாட்டுகள், ஒரு வார்த்தை கொடுத்தீங்கன்னா அதில் எத்தனை எழுத்து இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, ஸோ வெரி பேசிக் லெவல் ஆஃப் ஒரு டோக்கனைசர் அதெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன்.
இன்னும் நமக்கு தமிழுக்கு அது இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் இருக்கிறத வச்சு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோமோ அதோட ஒரு டெமோவாக இந்த சைட்டில் போட்டிருக்கோம். மிக்க நன்றி தமிழ். ஆம், நன்றி நிக்கில். நன்றி சீனி தகவலுக்கு. தமிழ், எனக்கு ஒரு கேள்வி. இப்போ நம்ம சொல்லுங்க. ப்ரௌன் டேட்டா செட் அந்த மாதிரிலாம் சொன்னீங்க இல்லைங்களா? ஆமாங்க. 1960களில் சில வேலைகள் செஞ்சாங்க, அதை வச்சு தான் அடுத்தடுத்த வளர்ச்சி நடந்துச்சுன்னு. அந்த மாதிரி தமிழுக்கு டேட்டா செட்டோ இல்லை வந்து ஒரு தகவல் தொகுப்போ வெளியிட்ட அமைப்பு ஏதாவது இருக்கா? இல்லை அப்படி இல்லைன்னா நாம் இப்போ ஆரம்பிக்கணுமா? இல்லை அதுக்கான தேவை இன்னும் இருக்கா? ஏன்னா ஆஹ், ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த என்இஆர்லாம் முயற்சி பண்ணப்ப எல்எல்எம்லாம் வரப்போகுது, அதெல்லாம் வந்துட்டு அப்புறம் இது தேவைப்படாது, அதுவே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கின்ற மாதிரிலாம் திரும்ப திரும்ப டேட்டாவில் ஒர்க் பண்ணாதீங்க, அடுத்த லெவல் போங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இல்ல, அது அப்படி பார்க்கணும் சொல்லி. அது வந்து ஒரு வேகான டேர்மா பார்க்குறேன். நம்ம வந்து டேட்டா அனடேட் பண்றது நம்மளுக்கு காஸ்ட்லியான ப்ராப்ளம் இல்லை. அது வந்து இப்போ வந்து நம்ம எல்எல்எம்ஸ் வச்சு அதை அனடேட் பண்ற ஒரு பைப்லைனை பில்ட் பண்ணி நம்ம அதை பில்ட் பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜெமினியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து காஸ்ட்லியான மாடல். இந்த காஸ்ட்லியான காசு செலவழிச்சா மட்டும்தான் இது எல்லாமே இருக்கு. இப்போ வந்து பொதுவில் இருக்கக்கூடிய ஓப்பன் சோர்ஸ்ல அவ்வளோ எளிமையான எந்த இதுவுமே இல்லை. எந்த இதுவும் இல்லை. நான் பார்க்குற அந்த மாதிரியான ஒரே ஒரு தவறு வந்து எமிலி கார்பஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அதாவது 12 இந்தியன் லாங்குவேஜில் அதை செஞ்சுருக்காங்க. அதில் மொத்தமாக 6 மில்லியன் வார்த்தைகள் தமிழுக்கு மட்டுமே இருக்குன்னு நினைக்கிறேன். அது இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம செய்யற அந்த தமிழ் நேஷனல் கார்பஸ், இது எல்லாமே தான். திராவிடியன் லாங்டெக்ல வந்து கோட் மிக்ஸ்டு தமிழ், தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் இருக்கு, யூடியூப் கமெண்ட்ஸ் இதெல்லாம் தான் இருக்கு. ஆனால் நம்ம வந்து ப்ரௌன் கார்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரீத் மாதிரி பார்க்கணும். அது மாதிரியான ஒரு டேட்டா செட்டை நம்ம உருவாக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும். அது அந்த டேட்டா செட்னால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்எம்ஸ் வந்து அங்கே பெட்டராக வேலை செய்யுது. சரிங்க, நன்றி. நன்றி நன்றி தமிழ். நாங்கள் இந்த அமர்வை இப்போது முடிச்சுக்கொள்ளலாம். நீங்கள் மேபி ஒரு ஸ்மால் ப்ரிவியூ தர முடியுமா தமிழ்? அடுத்த அமர்வில் என்ன கவர் பண்ண போறீங்க? அடுத்த அமர்வுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இது வரைக்கும் பேக் ஆஃப் வேர்ட்ஸ் இவங்க எல்லாரையும் நம்ம வந்து தொட்டு பார்த்துட்டோம். பேக் ஆஃப் வேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தாண்டி போகிறதுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எம்பர்டிங்ன்ற ஒரு உலகத்தை எட்டி பார்க்க போறோம். எட்டி பார்த்துட்டு நம்ம அருண் அவர் கேட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து என்கிராம் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து பார்க்க போறோம் மொரக்கோவ் டெக்னிக்ல. இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம். அடுத்த அமர்வுல வந்து எம்பர்டிங்ஸும் லாங்குவேஜ் மாடல்ஸும் அது சார்ந்த ஹேண்ட்ஸ் ஆனும் இருக்கும். எப்படி வந்து நம்ம டீப் லேர்னிங் இது பண்ணும்போது ஹேண்ட்ஸ் ஆன்ஸ் இருந்துச்சோ அது மாதிரி நாமளே ஒரு டேட்டா செட்டை எடுத்து அந்த ஹேண்ட்ஸ் ஆனை செஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கும். நன்றி நன்றி தமிழ். மிகவும் மீண்டும் நிறைய உழைப்பு போட்டு எங்களுக்காக இந்த விடயங்களை தொகுத்து அழகாக வழங்குறதுக்கு மீண்டும் நன்றிகள். எல்லோரையும் அடுத்த கிழமை சனிக்கிழமை சந்திப்போம். நன்றி. நன்றி. நன்றி.